கடவுள் வழிபாடுன்றது அன்புலையும் உண்மையிலையும் தான் இருக்குது. கடவுள் வழிபாடுன்றது அன்புலையும் உண்மையிலையும் தான் இருக்குது. பொய் பேசி அடுத்தவனை ஏமாத்தி பணம் பறிச்சு என்ன சாதிச்சிட போறேன்ற. நீ எதையாவது பணம் எடுத்துன்னு போகும்போது போனீங்கன்னா நான் ஒரு 1000 ரூபாய் எடுத்துன்னு வந்துக்கிறேன் இந்த உலகத்தில் சம்பாதிச்சேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? ஒரு புடி மண் இந்த உலகத்தில் இதுவரைக்கும் எவனாவது தொட்டு இருக்கிறானா? எவனுமே தொடலையே. வாழ்ந்தது கடவுள் படைப்பு இந்த பூமி. இதில் நமக்கு வாழறதுக்கு இறைவன் எல்லாத்தையும் படைச்சிருக்கிறான். வாழ்ந்துட்டு போனமே தவிர அடுத்தவனை ஏமாத்திட்டு போகக்கூடாது. போகிறதால ஒரு பயணம் கிடையாதுமா. சொல்லுமா. ஆமாங்க சாமி. அதான் உங்ககிட்ட பேசுறதே கடவுள்கிட்ட பேசுற மாதிரி சந்தோஷமா இருக்கு சாமி. இங்க வர்றவங்க எல்லாரும் ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கணும், கொடுத்து வச்சிருக்கணும். அவங்க தான் இங்க வர முடியும். கடவுளுக்கு அடுத்தபடியே நீங்க தான் சாமி. கடவுளாவே நினைக்கிறேன். எனக்கு மகா பாக்கியம் உங்ககிட்ட. நானும் 2-3 உபதேசம் வாங்கிட்டேன் சாமி. வர்றப்பெல்லாம் பேசுற நினைப்பேன். ஒரு தைரியம் இல்லாம இருந்துச்சு. இந்த பயிற்சி பண்ண அந்த தைரியமும் ஒரு மன தெளிவும் ஒரு தெம்பும் தெளிவு வரும். உண்மை தெரியும். இதுதான் உண்மை, இதுதான் பொய் என்றது கரெக்டா தெரிஞ்சு. பாம்பன் சாமி சொன்னாரு, கடவுள் இத்தனை தோற்றத்துல இருக்கிறாரா, இத்தனை விதமாவா இருக்கிறாரு கடவுள், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பொருளை சொல்றீங்களே அப்படின்னு கேட்டாரு. சொன்ன இல்ல, கடவுள் ஒரு விதம் தான். ஆனா அவன் உன்னுடைய மனம் வேற வேற இல்லையா? அவன் மனத்துக்கு ஏற்ற மாதிரி அத்தை நினைக்குது அது. அப்ப கடவுள் அங்க அதுவா ஆவறான். அதனால சொன்ன அண்டமாய் அவனியாகி அரியன பொருளுமாகி தொண்டர்கள் குருவுமாகி துகிலாறு தெய்வமாகி என் திசை போற்றி நின்ற என்னருள் ஈசனான தெந்திரல் சரவணத்தான் தினமும் என் சிரத்தை காக்க. பெருமாள் அவன் தான்டா, சிவமும் அவன் தான், சக்தியும் அதுதான், முருகனும் அதுதான். நான் சொல்றது முருகன் சொல்றேன், நீ சொல்றது சக்தின்னு சொல்ற, அவ்வளவுதான். பொருள் ஒரு பொருள், அது கடவுள், அவ்வளவுதான். கடவுள் கடவுள்னா நான் எதை கும்பிட்றேன் நீ எதை கும்பிட்றேன்னு தெரியாது. இப்போ 4 புள்ள பெற்றுட்டு 4க்கு ஒரே பேர் வச்சு கூப்பிட்டேன்னா எந்த புள்ளன்னு தெரியாதுல்ல. வேற வேற பேர் வைக்கல ஒரு பிள்ளைகளுக்கு. அது மாதிரி கடவுளை மனிதன் வேற வேற பேர் வச்சு கூப்பிட்டுங்கிறான். ஆனால் கடவுள் ஒன்று தான். உலகத்தில் கடவுள் ஒரு பொருள் தான், அது பேரொளி. அது அதுக்கு ஜாதி கிடையாது, மதம் கிடையாது, எல்லாத்தையும் கடந்து நின்றது. அதனால தான் சொன்னேன், கடவுள்ன்றது கடந்து தேடு. எங்கே போய் தேடுறத உள் கடந்து தேடு சொல்றாங்க. இது நடக்குமா? அது எல்லாத்தையும் கடந்து நின்றது. அது கடந்து தேடுறது இல்லை, கடந்து நின்றது. இன்பம் கிடையாது, அது துன்பம் கிடையாது, இரவு கிடையாது, பகல் கிடையாது. இது அத்தனையும் கடந்து நின்ற பொருள். அது அதை உனக்குள்ள வர வைக்கணும்னா நீ எல்லாத்தையும் கடந்து நிற்கணும். அதனால வள்ளுவர் சொன்னார், மலர் மிசை ஏகினால் மானடி சேர்ந்தார், நிலமிசை ஏகினால் நீ இறைவனை எப்பவும் இதயத்தில் சுமக்க கத்துக்கடா. ஊறுபட்ட ஆசை சுமந்து குப்பை மோடு மாதிரி வச்சுங்கிறடா உங்க இதயத்தில். அதை சுத்தப்படுத்துறா, இறைவன் முக்கார இடம் வைடாங்கண்ணா. சரி, இதுக்கு என்னப்பா அடையாளம்னா, அட பாவி, ராமனின் சீதையும் அனுமான் வச்சிருந்தான அப்படி வைடாங்கண்ணா. அனுமான் ஒரு உருவம் இல்லையா? சீதையை மீட்டு எடுத்துன்னு வந்துட்டாங்க. அப்ப பட்டாபிஷேகம் ராமருக்கு நடக்குது. ராவணன் தம்பி விபீஷணன் அவன் என்ன பண்றான், இவனுக்கு விபீஷணனுக்கு ராவணன் இறந்த உடனே ராமர் பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறார் இலங்கையை. இவ்வளோ பெரிய உதவி செய்த அவங்களுக்கு ஏதாவது ஒரு பரிசு கொடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு மாலை எடுத்துன்னு வரான். இதை பட்டாபிஷேகம் பண்ணது ராமர். அங்கே இலங்கையில் இருந்து துன்பத்தை அனுபவித்தது சீதை. இந்த துன்பத்தை அனுபவித்த சீதைக்கும் பட்டாபிஷேகம் பண்ண ராமருக்கும் பாலமாக இருந்தது அனுமன் இல்லையா? 3 பேர் தானே, வேற என்ன இருந்தா சொல்லு. அப்போது ராமர்கிட்ட போய் அந்த பரிசை கொடுக்குறான். ராமர் சொல்கிறாரு, நான் உனக்கு பட்டாபிஷேகம் பண்ணேன், நீ இந்த பரிசை கொடுத்தீங்கன்னா நான் ஏதோ பிரதிபலனை எதிர்பார்த்து உனக்கு பட்டாபிஷேகம் பண்ண மாதிரி ஆயிடும். அதனால எனக்கு வேணாம் அந்த பரிசு. சீதை அங்கே கஷ்டப்பட்டாங்க, அவங்களுக்கு கொடுத்துருங்க. அப்போ சீதைக்கு எடுத்துன்னு போய் கொடுக்குறாங்க. சீதை சொல்கிறாரு, நான் இவ்வளோ நாள் அங்கே அனுபவித்த துன்பத்துக்கு ஏதோ பிரதிபலனை எதிர்பார்த்த மாதிரி ஆகிடும், அதனால எனக்கு வேணாம். நாங்கள் அந்த இடத்த விட்டு கிளம்பி இங்கே ஒன்று சேர்றதுக்கு உதவியாக இருந்த அனுமனுக்கு கொடுங்க, அவன் தானே நினைச்சான் அப்படின்னு. அப்போ அனுமனுக்கு கொடுக்குறான். அனுமனுக்கு கொடுத்தா அந்த மணி கண்ணாடி மணி மாதிரி இருக்குது. அது ஒரு விலை உயர்ந்த மணி. அந்த கண்ணாடி மணியை பரட்டி 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 பார்க்குறான். அப்போ விபீஷணன் கேட்குறான், என்னப்பா அதில் பரட்டி பார்க்குற? அதை பரட்டி பார்க்கறதில்ல, அதை ஒன்று ஒன்றே அவர் அறுத்துடுறான்.
இது என்ன இப்படி பண்ணுற, அதனுடைய விலை என்னன்னு தெரியும், உன் குரங்கு பூத்தியை காட்டுற, அது அவ்வளோ விலை உயர்ந்த பொருளாக உங்களுக்கு கொடுக்குறேன், நான் அதை போய் இப்படி அறுத்து போடுறேன்னா அது எவ்வளோ விலை உயர்ந்ததாவது இருக்கட்டும். அதில் என் ராமருடைய உருவம் தெரியுதான்னு நான் பார்க்குறேன், எங்கேயுமே தெரியல, அதனால தெரியாதெல்லாம் அறுத்துறேன் அப்படின்னு. சரி, அந்த கண்ணாடி இதில் வந்து உன்னுடைய ராமரை தேடுறிய நீ, அப்போ உன் இதயத்தில் ராமர் இருக்கிறாரா, நீ பார்க்க போறியான்னு. ஆமாம், இதயத்தை பிளந்து காட்டுறான், ராமரும் சீதையும் இதயத்தில் உட்காந்துறாங்க. தெய்வ பக்தி அப்படி இருக்கணும். அனுமனுக்கு பறக்கிற சக்தி கிடையாது, ஸ்ரீராமன் ஒன்று பறக்க ஆரம்பிச்சிடறான். நம்பிக்கை. ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு அருமையான ஒரு கதை சொல்வார். ஒரு பால்காரம்மா அண்ணாண்ட ஒரு சாமியாருக்கு பால் எடுத்து போய் கொடுக்கணும், ஆறு நடுவில் பால் எடுத்து போய் கொடுக்கணும். சாமியார் பேசுகிறாரு, ஆற்றுல தண்ணி போனால் கூட நம்பிக்கை இருந்ததுன்னா தண்ணி மேலே நடந்து வரலாம் அப்படின்னு பேசுகிறாரு. ஒரு நாள் இந்த அம்மா பால் எடுத்து போகிறாங்க, ஆறு ஃபுல்லாக தண்ணி போகுது. அந்த சாமியார் சொன்ன ஞாபகம் வந்துச்சு, இந்த அம்மாவுக்கு தண்ணி மேலே நடக்கலாம் நம்பிக்கை இருந்தாரு அப்படின்னு. இந்த அம்மா ஆற்றுல காலை வச்சு நடந்து போயிட்டாங்க, தண்ணி மேலேயே போயிட்டாங்க. தண்ணி மேலேயே போய் சாமியாருக்கு பால் கொடுக்குறாங்க. அப்போ சாமியார் கேட்குறாரு, எப்படிம்மா வந்தேன்னு. ஆறில் தண்ணி போகுது சாமி ஃபுல்லாக, ஆனால் மேலேயே வந்துட்டேன், நான் தண்ணி மேலேயே வந்துட்டேன். என்ன ஆச்சரியமாக இருந்து சாமியார் இருந்து வர்றாரு. சாமியாரை இந்த அம்மாவும் இறங்குறாங்க ஆற்றுல. சாமியார் அடிச்சு முட்டாரு, அந்த அம்மா மட்டும் நடந்து போகிறாங்க. காரணம் என்ன, சாமியாராக இருந்தால் கூட சாமி மேலே நம்பிக்கை இல்லை அவருக்கு. இந்த அம்மா சாமியாராக இல்லைனாலும் தெய்வத்து மேலே நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கை அவங்கள காப்பாற்றுது. மனிதனுக்கு முதல்ல நம்பிக்கை அவசியம். அந்த நம்பிக்கை இல்லாத தெய்வ வழிபாடு சரியாக வராது. அந்த அனுமார் வந்து ராமரோட நாமத்தை கொண்டு அந்த ஒரு கடலை 7 கடலை தாண்டிட்டாரு, இந்தியாவிலேருந்து ஸ்ரீலங்காவுக்கு போயிட்டாரு. ஆனால் அதே ராமர் ஸ்ரீலங்காவுக்கு போகணுன்னா அவரால் என்ன வேணாலும் பண்ண முடியும், ஆனால் ஒரு பாலத்தை அமைச்சு தான் போறாரு. ஆனால் அனுமானார ஒரே நம்பிக்கை வச்சு அவரால் தாண்ட முடிஞ்சுது. ஆனால் ராமர் கடவுளாக இருந்தாலுமே இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான், அந்த சாமியார் மொழிக்கு போன மாதிரி தான் அவர் பாலத்தை வச்சு தான் போறாரு. ஏன்னா ராமன் வந்து கடவுள், அது எல்லாருக்கும் தெரியாது. ஏன்னா அவர் ஒரு அரசனா தானே வந்தார். அப்போ மனித செயலுக்கு உட்பட்டது மட்டும்தான் செய்யணும், அவர் கடவுள் செயலாங்கிறது காட்டக்கூடாது. ஆனா அனுமனுக்கு ஒரு கடவுள்னு தெரியும், அதனால அவன் பயன்படுத்தினான், இவர் பயன்படுத்தக்கூடாது. இப்போ நான் இருக்கிறேன், இப்போ என் மேல எவ்வளவோ பேர் எவ்வளவோ நம்பிக்கைகள் எதோ விஷயங்கள் சொல்றாங்க, உங்களால் தான் உங்களால் தான் உங்களால் தான். ஆனா எனக்கு வந்து அந்த நம்பிக்கை கிடையாது. ஏன்னா என்னுடைய செயல் என்ன, அறிவுரை சொல்றது, நன்மையை சொல்லி கொடுக்குறது. ஆனால் அவங்களுடைய நம்பிக்கை அதுக்கு கை கொடுக்குது, கடவுள் அனுகிரகம் கிடைக்குது. அதனால பல ஆயிரம் விஷயங்கள் நடந்துக்கினுக்குது. இதை வந்து நம்ம அந்த தாயத்து கட்டுற மாதிரி மோலாடிக்கூடாது. அதனால நான் அதை பற்றிலாம் பேசல. அது மாதிரி அனுமனுக்கு ராமன் வந்து தெய்வம்னு தெரியும், அதனால அனுமனுக்கு அதுதான். ஆனால் இவர் மனித வடிவில் வாழ்ந்துடும் போது மனித செயல் தான் செய்யணும். சீதை வந்து அயோத்தியில் இதில் வந்து இவ்வளோ நாள் இருந்தாங்க ஒரு பொம்பளை தனியாக. அவன் வந்து பயங்கரமான வீரன் ராவணன். அது அவன் எப்படி இந்த பொம்பளையை சும்மா விட்டு இருப்பான், கெடுக்காம வச்சிருந்திருப்பான் இத்தனை வருஷமா அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு பொறுப்பு பண்ணுறதுக்கு சீதை கிட்ட சொல்கிறா, இது மாதிரி ஜனங்க பேசுது. அப்போ ராமர் சொல்கிறா, டே நான் கடவுள்றா, எனக்கு தெரியும்டா சீதை உத்தமின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கலாம். ஆமாம், சொல்லியிருக்கலாம். சொல்லலை, அவர் அந்த மனித செயல்லையே நின்று சொல்றாரு, இது மாதிரி ஜனங்க பேசுறாங்க, இதுக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கணும், தீயில இருக்கிறாங்க, அதனால பூமிக்கு போயிடறா. ஏன்னா சீதைன்றது ஒரு சாதாரண பெண் கிடையாது, அது பூமாதேவி, அது ஒரு சக்தியினுடைய வடிவம். அந்த சக்தியினுடைய வடிவம் வந்து இலங்கையில தரிசனம் பண்ணும்போது இலங்கை அழியுன்றது புராண கதை. அந்த அழிய போதுன்றதுக்காக ராவணன் தூக்கி கடல்ல போட்டான். அந்த கடல்ல போட்டதால் அது மந்தன் வந்து ஜனகர்கிட்ட கட்சிது. தசரதன் புள்ள போய் ராமன் போய் அதை திருமணம் செய்து அதை வாழும் போது இங்க வாழ வீதி கூடவே இல்லை. அவன் திருப்பி அந்த ராவணனாலேயே அதை தூக்கின்னு போயிட்டான். அதனால்தான் சொல்றது, விதியை மாத்த உலகத்துல இன்னும் ஒருத்தன் பிறக்கவே இல்லை. ஆண்டவனுக்கு மட்டும்தான் விதி இல்லை, நமக்கெல்லாம் விதி உண்டு. நம்ம வாழ்க்கை விதியினுடைய படி தான் வாழும். ஆனா நமக்கு மதின்னு ஒண்ணு இருக்குது, அதை வச்சு முயற்சிகள் பண்ணி வெற்றி அடையுங்க. எல்லாம் விதி விதின்னு வீட்லயே உட்காந்துக்காதீங்க, அது வீணா கெட்டுடும். நமக்கு விதியை மறந்துடுங்க, மதியை யோசிங்க,
பல தொழில்களை செய்யுங்க, பல ஆற்றல்கள் இருக்குது உங்ககிட்ட. அதை வெளி உலகத்துக்கு பயன்படுத்துங்க. அது உங்களுக்கு மட்டும் இல்லை, இந்த உலகத்துக்கும் பயன்படுத்தணும்னு சொல்லி விரும்புகிறேன். சரிங்க. நல்லா இருக்குமா? நல்லா இருக்கிறதா இங்கே உட்காந்து எல்லா ஹாஸ்பிட்டலில் இருப்பேன். ஏம்மா நல்லா இல்லைன்னா பெட்டில் படுத்துக்கணும்மா. நல்லா இருக்கிறதா தான் இங்கே உட்காந்து பேசிக்கிறேன். நல்லா இல்லை சாமி, பார்த்தோன்னே எனக்கு அதை கேட்கணும்னு தோணுச்சு. அதனால வேற ஒன்று தோணும். எல்லாருக்கும் ஒன்று சொல்றீங்க, அதே மாதிரி எல்லாருக்குமே நடக்குது. எனக்கு பொறுத்த வரைக்கும் என் அப்பா முருகன் உங்களை வழி காமிச்சு விட்டதாக நான் நினச்சி உங்கள் பாதத்தில் வந்து விழுந்ததுலேருந்து இன்ன வரைக்கும் நல்லா தான் இருக்கேன். சந்தோஷம். எல்லாரும் அந்த நன்றியை நான் சொல்லணும் உங்களுக்கு. அதனால தான் இப்போ வந்து ஒரு நன்றியும் சொல்லுவானா, கடவுளுக்கு நன்றி சொல்லுவேன். என்ன பெத்த அப்பா மாதிரி உங்களாண்ட வந்து நான் பல பேர் சொல்லுவாங்க, சாமி உங்ககிட்ட வந்த பிறகு இது நடந்தது அது நடந்தது. ஆனால் நான் யாருக்கும் எதுவும் செய்யறதில்லை, எனக்கு செய்யவும் தெரியாது. அதுக்கு காரணம் என்னன்னா அவங்களுடைய நம்பிக்கையும் கடவுளுடைய அருளும் அவங்களுக்கு கை கொடுக்குது. அது மாதிரி நீ நல்லா இருக்கிறன்னா உன் நம்பிக்கையும் கடவுளுடைய அருளும். எனக்கு ஒரு வேலையும் இல்லைம்மா, நான் சாதாரண மனிதன். எனக்கு அப்போ உங்க ரூபத்துல நான் பாக்குறேன். அதை வந்து நான் நன்றி நினைக்கணும் இல்லப்பா. உன்னுடைய விருப்பம். ஆனா நான் அதுக்கெல்லாம் ஆள் இல்லைம்மா. சொல்லு. எனக்கு அதுதான், வேற ஒண்ணு இல்லை சாமி. சரி, உங்க யோகா பண்றேன் நானு. உங்கள்ட்ட வாங்கியிருக்கேன் உபதேசம், 3 உபதேசம் வாங்கியிருக்கேன். அதன்படி எனக்கு எல்லாமே கரெக்டாவே இருக்கு. இப்போ வந்து எனக்கு வந்து என்னன்னா சரியா பண்ண வந்து அந்த அளவுக்கு விட மாட்டேங்குது. அந்த ரொம்ப கஷ்டமா இருக்கா மாதிரி இருக்குது. மாறு ரொம்ப வலிக்குது. அந்த தலை ரொம்ப கொஞ்சம் பாரமா இருக்கிற மாதிரி இருக்கு. அது அப்படிதான் இருக்கும். பாடம் பண்ணும்போது காற்று ஏறும்போது அப்படிதான் இருக்கும். அதை கண்டு பயப்படக்கூடாது. நீ செய்துன்னே போ, அது நாளடைவில் சரியா போயிடும். சரிங்க சாமி. எனக்கு அதுக்காக வேற ஒன்றே இல்லை சாமி. எனக்கு எப்பவுமே வந்து என்னுடைய உழைப்பு, நான் கஷ்டப்படுறது, இனிமேல் கடவுள் எனக்கு வந்து இருக்கிறாருன்னு உங்களை காமிச்சிட்டதுக்காக நான் நன்றி சொல்றேன். யூடியூப்பை பார்த்து நான் தண்ணிக்கு எல்லாத்துக்கும் அடிமையாக இருந்தேன். தண்ணிக்கெல்லாம் அடிமையாக இருந்தேன். உங்கள் யூடியூப்பை பார்த்து திருந்தி நான் 2-3 வருஷம் திருந்தி நல்லா வந்து இப்போ 2வது உபதேசம் ஆகியிருக்கேன். அதனால என்ன உங்களை என்னோட அப்பாங்கலாமா இல்லை என்ன ஒரு இறைவனோட என்ன உறவாட வச்சதுனால உங்களை ஒரு தெய்வம் சொல்லலாமா? அப்புறம் அதான் நினைப்பேன். என்னை எதுவுமே சொல்லாத ஒரு மனுஷன் சொல்லு போடுவேன். ஒரு அம்மா 3.5 மணி நேரம் என்னை பேட்டி எடுத்தாங்க. அவங்க இருக்கிறது தமிழ் ஆராய்ச்சி பண்ணி எல்லா விஷயமும் தெரிஞ்சவங்க, டாக்டரேட் பட்டம் வாங்கினாங்க. அவங்க ஒரு பேட்டின்றது ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் தான் பேட்டி எடுக்க முடியும். அந்த 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் பேட்டி கூட நாளைக்கு நான் என்ன கேட்க போகிறேன், நீ என்ன பதில் சொல்கிறேன்னு பேசிக்கிட்டு இருக்கிற பேட்டி. இங்கே அப்படி இல்லை. எது இருந்தாலும் நீ நேரடியாக கேட்கலாம், நான் நேரடியாக பதில் சொல்லுவேன். அந்த மாதிரி 3.5 மணி நேரம் பேட்டி எடுத்தாங்க. பேட்டி எடுத்துட்டு அவங்க கேட்கலாங்க, சாமி உங்களோட விஷயம் சொல்லலாமா, முனிவர்னு சொல்லலாமா, இல்லை சித்தர்னு சொல்லலாமா, இல்லை மகானுன்னு சொல்லலாமா, எதை சொல்லலாம்? ஏன்னா இது வரைக்கும் உலகத்தில் 3.5 மணி நேரம் ஒரே நேரத்தில் உட்காந்து பேட்டி கொடுத்ததை நான் பார்க்கல அப்படின்னாங்க. நான் சொன்னேன், மகானன்னு சொல்லாத, சித்தர்னு சொல்லாத அந்த தகுதி எனக்கு இல்லை, மனுஷன்னு சொல்லு. நான் பேசுகிறேன்னா என்னுடைய அனுபவத்தில் பேசுகிறேன். நான் சித்தரும் கிடையாது, புத்தரும் கிடையாது, நான் மகானம் கிடையாது, முனிவரும் கிடையாது. நான் சராசரி மனுஷன். அந்த மனுஷனாக இருக்கப்பட்ட வாழ்க்கையில் பல இன்னல்கள், பல அவமானங்கள், பல துக்கங்கள், பல சந்தோஷங்கள் எல்லாத்தையும் அனுபவித்து வந்ததால் இந்த மக்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ நீ குடிக்கு அடிமையாக இருந்ததுன்னா உன் பொண்டாட்டி அப்போ மதிச்சால ஒன்றா இல்லை, பிள்ளைங்க உங்கள்கிட்ட அன்பாக பேசுனாங்கல்ல, பல வீடியோக்களில் சொல்லிக்கிறேன். உன்னை ஒரு மனுஷனாவே மதிக்க மாட்டாங்க, ஏதோ ஒரு உருவம் வந்து போதுன்னாங்க. ஆனால் இந்த குடியை விட்டுட்டு உன் குடும்பத்தோட வாழும்போது உன் மனைவிக்கு சந்தோஷம், உன் பிள்ளைகளுக்கு சந்தோஷம், உன்னுடைய உழைப்பு வீணாக போகாது. அதனால் இந்த மதுன்றது உன்னை மட்டும் கெடுக்கிறது இல்லை, உன்னையும் கெடுக்கும், உன் குடும்பத்தையும் கெடுக்கும், உன்னை சார்ந்தவங்களையும் கெடுத்துடும். அதனால் அப்படிப்பட்ட மதுவுக்கு அடிமை ஆகாதீங்க. உங்கள் குடும்பம் கெட்டு போயிடும். நாளைக்கு உன் குழந்தை குட்டி குடிக்காரனை மாறி போயிடும். அதுக்கு நீ வழிகாட்டியாக நிற்காத அப்படின்னு பல வீடியோக்கள் நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா முன்னேறு போகிற மாதிரி பின்னேறு வரணும். நீ சாராய கடையில் போய் நின்னா அவன் பக்கத்தில் பிராந்தி கடையில் போய் நிற்பான். நீ அவனை கட்டின நீ மட்டும் குடிக்கிற யோகி நடானுவான். உன்னால் பதில் சொல்ல முடியாது. இப்படி ஒவ்வொரு பல ஆயிரம் குடும்பங்கள் தவிக்குது. இன்னைக்கு 1000 ரூபாய் சம்பாதிச்சுட்டு 500 ரூபாய் எடுத்துட்டு போய் உன் பொண்டாட்டி என்ன கொடுத்தீங்கன்னா 4 பிள்ளைங்களுக்கு உனக்கு சோறு எங்கேருந்து வரும்? ஒரு நாள் வேலை இல்லைன்னா மறுநாள் பட்னியாக தானே படுக்கணும். அந்த 1000 ரூபாய் கொடுத்தா அவள் 2 நாள் குடும்பத்தை காப்பாற்றுவா இல்லை? அப்போ அவளுக்கு எவ்வளோ சிரமம் இருக்கும்.
நீ ஏதோ போற ஒரு 1000 ரூபாய் சம்பாதிச்சுன்னு வந்து கொடுத்துட்ற. அவள் குடும்பத்தையும் பார்க்கணும், பிள்ளைங்களையும் பார்க்கணும், எல்லா விஷயத்தையும் பார்க்கணும். அப்போ அவன் மனநிலை எப்படி இருக்கும் சிந்திச்சு பார்க்க வேணாவா? இந்த குடியால நீ என்ன சாதிச்சிட போற? நீ என்ன கடவுள்கிட்ட போய் சேர்ந்துருவியா? மரணம் அடைவ ஒவ்வொரு பொருளும் அழிஞ்சு செத்து தானே போக போற. அந்த செத்து போறத நீயா தேடி போய் பிடிக்கணும், உன் பணத்தையும் செலவு பண்ணி. அதனால வாழ்க்கையை நல்லா வாழுங்க, அன்போட வாழுங்க. நீ நல்லா இருந்தீங்கன்னா தான் உன் புள்ள உங்ககிட்ட உட்காந்து பேசுவான். நீ குடிச்சிட்டு நாத்தாச்சி நின்னா உன்னை கண்டவனை 10 அடி போய் நிற்பான். இந்த வாழ்க்கை உனக்கு வேணும். அப்புறம் நீ என்ன அப்பன் அப்பான்னு உன்னை கூப்பிடுவானா? குடிகாரான்னு தான் கூப்பிடுவான். இந்த பட்டம் உனக்கு தேவையா அப்படின்னு நம்ம பேசியிருந்தேன். அதனால வாழ்க்கையை நல்லா வாழ கற்றுக்கணும், அதுதான் வாழ்க்கை. கணவன் ஒரு மனைவியை இணைக்கக்கூடாது, இணைச்சா அன்போட வாழணும். அதனால கூலி தொழிலாளியா மாறிடக்கூடாது, அடிமை ஆயிடக்கூடாது. அவளும் உன்னை அடிமைப்படுத்தக்கூடாது, நீயும் அவளை அடிமைப்படுத்த. அதுதான் சமமான வாழ்வு. அப்படிப்பட்ட வாழ்வு வாழ்ந்தீங்கன்னா வாழ்க்கையில இன்னல் கிடையாது. அந்த மாதிரி வாழ கத்துங்கன்னா பேசினது. நான் உபதேசம் வாங்க வரக்குள்ள என் நிலை எப்படி இருந்ததுனாக்கா, கழுத்து ரப்ப ருத்ராஜங்க ஐயா, கழுத்து நிறைய ருத்ராஜம், சரி, தலை நிறைய ஜட முடிங்க ஐயா, சரி, மனசுல நிறைய குழப்பம், சரி. ஆமா, இதெல்லாம் போட்டாவே குழப்பம் தானே வருமே. ஏன்னா இட்டினி வச்சுன்னுக்குறோமே, இது எது சரி எது தப்புன்ற குழப்பமே பெருசா போயிடும். அப்புறம் அதனால தான் நான் எதுவுமே போடுறதில்லை. ஏன்னா அதனால குழப்பமே இல்லை எனக்கு. அண்ணாக்கார் கூட நான் என்னுடைய குருநாதர் 50 வருஷத்துக்கு முன்னே அறுத்து போட்டார். அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அண்ணாக்கார் கூட நான் கட்டினதில்லை. ஏன்னா நான் எப்படி பிறந்தனோ அப்படியே இருக்கிறேன். அதனால எனக்கு குழப்பமே இல்லை. பிறந்த பிறகு எல்லா வேஷத்தையும் போட்டுக்கணும்னா எது சரி எது தப்பு இல்லாத குழப்பமே பெருசாக போயிடும். நெத்தியில் பட்டை வேற, அதனால நிறைய குழம்பி போய் திருவண்ணாமலையிலே உட்காந்துட்டு கிடந்தாங்க ஐயா. சந்தோஷம், சொல்லுமா. வீட்டில் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். ஃபோன் பண்ணி எங்கே இருக்கிறேன்னு கேட்டால் திருவண்ணாமலையில் இருக்கிறேன், சரி, நான் திருக்கடையூரில் இருக்கிறேன், சரி அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுட்டு கிடந்தங்க ஐயா. அதான் உண்மை. உங்கள் வீடியோலாம் 2 வருஷமாக பார்த்துட்டு இருக்கிறேங்க ஐயா. நான் அப்புறம் எவ்வளோ அறியாமல் இருக்கிறோம், நம்ம எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கிறோங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். ஏராளம் கோடிக்கணக்கில் அறியாமையில் இருக்கிறோம். அவன் கண்டது அவன் பார்த்ததே நிஜம்னு வாழ்ந்துன்னுக்கிறான். ஆனால் அதை கடந்து தாண்டி உண்மை இருக்குதுன்றது அவனால் அறிய முடியல. ஏன்னா மனிதன் ஒரு லெவலுக்குள்ளே நிற்கும் போது அவன் கண்ணில் கண்ட காட்சி மட்டும் நிஜம்னு நினைக்கிறான். அதை தாண்டி வேற இருக்குதுன்றது அவனால் அறிய முடியல. அதனால் அவன் ஏமாலியாவே வாழ்ந்துட்டு சாவறான். அதுவே அவன் சொல்கிறதே உண்மைன்னு சொல்லின்னு இருக்கிறான். அதை கடந்து இருக்குதுன்றது அவனால் மனுஷனால் அறிய முடியலம்மா. சொல்லுமா. அப்புறம் எனக்கு இப்போது உலகத்தில் இன்றைக்கி சாய்பாபா கூட நிறைய இடத்துல கோவில் கட்டியிருக்காங்க. ஆனால் அதே சாய்பாபா இருக்கும்போது ஒரு குடி சாப்பாட்டுக்கு இல்லாட்டிடுச்சு அவருடைய வாழ்க்கையில். அவர் பிறந்தது ஒரு இந்து வீட்டில், வளர்ந்தது ஒரு முஸ்லீம் வீட்டில். அதனால தான் அவருக்கு 2 விதமாகவும் வழிபடுவாங்க. அப்படியாப்பட்ட சாய்பாபாவுக்கு இன்றைக்கி நல்ல மகான் அவர் சித்தாடல் நிறைய சித்தாடல்கள் பண்ணார். அதனால தான் இன்றைக்கி ஜனங்க நிறைய ஒரு கோயில் கட்டி கொண்டாடின்னு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட சாய்பாபா கூட உயிரோடு இருக்கும்போது கோவில் கட்டலை. ஆனால் எனக்கு உயிரோடு இருக்கும்போது 8 வருஷத்துக்கு முன்னே கோயம்புத்தூரில் கண்டியங்கோயில் என்ற ஊரில் கோயில் கட்டினாங்க. அதுவாவது எல்லா சாமியோடும் எண்ணையும் வச்சாங்க. ஆனால் இன்றைக்கி மலேசியாவில் தனிப்பட்ட முறையில் எனக்கு கோவில் கட்டி கும்பாபிஷேகம் போன 14ஆம் தேதி பண்ணாங்க. இது உலகத்தில் யாருக்கும் நடக்கலை, எந்த மகானுக்கும் நடக்கலை. இது எனக்கு நடந்துக்கினுக்குது. இது இறைவனுடைய சித்தமே தவிர நான் விரும்புறதில்லை இதெல்லாம். ஏன்னா நான் மாலை போடுறதோ உத்ராட்சம் போட்டு கொடுத்ததோ இல்லை எந்த வேஷமோ நான் கட்டுறது கிடையாது. ஏன்னா இது எல்லாம் பொய்யின்னு எனக்கு தெரியும். ஊருக்கு காட்சிக்கு வேணால் போட்டுக்கலாமே தவிர உண்மைக்கு இது எதுவுமே உதவாது. உத்ராட்சம் போட்டினா நோய் வராதா? உத்ராட்சம் போட்டினா கடவுள் கூட வந்துடுவாரா? எதுவோ போட்டாலும் வரப்பட்டார். உன் மனசு சீராக பண்ணி மனசுக்குள்ளே கடவுள் உட்கார. அதனால தான் வள்ளுவர் அழகாக சொன்னான், மலர் மிசை ஏகினால் மானடி சேர்ந்தால் நிலை மிசை ஏகினால் நீடு வாழ்வாடுறான். இறைவனை இதயத்தில் உட்கார வைக்கிற அளவுக்கு இதயத்தை சுத்தம் பண்ணி வச்சுக்கிட்டான். அப்போ தான்டா இறைவன் உட்காருவான். நீ ஆசைன்ற குப்பையும் கோலத்தையும் போட்டு அடிச்சிட்டின்னா இறைவன் பார்த்து உட்கார இடம் இல்லாத போயிடுவான். அப்போது இதயத்தை முதல்ல சுத்தம் பண்ணுங்க இறைவனை உட்காரத்துக்கு. ஆனால் மேலே வேஷம் கட்டுறதால இறைவனுக்கு அதுக்கும் தொடர்பே கிடையாது. உன் உடலே உனக்கு சொந்தம் இல்லையே இறைவனுக்கு. உன் உடலே இறைவன் விரும்பலையே, நீ மேலே போட்டுக்கிற வேஷத்தையா விரும்ப போகிறான்? கேட்கலாம், நீ மட்டும் வேஷம் போடலையா, தாடியெல்லாம் விட்டு இல்லையா, கொண்டெல்லாம் விட்டு இல்லையான்னு. ஏன் இந்த அடையாளம் வச்சுங்கிறேன்னா இங்கே எல்லாரும் ஒரே மாதிரி இருந்தால் குரு யாரு சீடை யாருன்னு தெரியாது.
அதுக்காக இந்த வேஷம் போட்டுருந்தேன். இந்த மயிலுக்கும் கடவுளுக்கும் ஒரு சம்பந்தமும் கிடையாது இல்லையா? இந்த தாடிக்கும் கடவுளுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இது ஒரு தோற்றமாக அடையாளமாக வச்சுன்னுக்கிறேன். ஆனால் இது ரோட்டில் போகிறதுக்கு போகிறோம் வரவங்களாம் என்ன வேடிக்கை பார்க்குற மாதிரி நான் வேஷம் கட்டிக்கூடாது. ராத்திரியில் போய் தெருக்கூத்து ஆழ்வான், பொம்பளை வேஷம் போட்டுப்பான், காலையில் பார்த்தா கழிஞ்சிட்டு ஆம்பளையாக போவான். அது மாதிரி ஆன்மீகத்தை பண்ணிடக்கூடாது. ஆன்மீகம்ன்றது ஒரு உயர்ந்தது. அதுக்கு தேவையான மரியாதையை நீ கொடுத்து வாழ கற்றுக்கணும். மொத்தத்தில் அதை உன் பொழப்புக்காக ஆக்கினா அதை அசிங்கப்படுத்தினா அது உனக்கு நரகத்துக்கு வழிகாட்டிடுமே தவிர சொர்க்கத்துக்கு வழிகாட்டாது. அதனால் வாழ்க்கையை வகுத்து வாழுங்க. வாழ்க்கையில் முடிஞ்ச வரைக்கும் நன்மையை செய்யுங்க. அது உங்களுக்கு வாழ்க்கையில் உதவும். அதனால தான் சொன்னான், தர்மத்துக்கு ஈக்குவலானது உலகத்தில் வேறு எதுவும் இல்லைடான்னா. அதனால சொன்னான், நீ பெரிய பெரிய வீடு கட்டி வச்சுக்கிற, பெரிய பெரிய கதவு போட்டு வச்சுக்கிற, எமன் வந்தால் கைப்பற்றி நிற்கிறீ என்ன பண்ண. அதனால சொன்னான், நீல வீடு கட்டுவீர், நெடுங்கதவு சாத்துவீர், காலன் வந்து நின்ற போது கைப்பசந்தி நின்றீரேன்னா. ஏன்னா உன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு உனக்கு வழி இல்லை. வேதம் படிக்கிறதாலையோ புக்கு படிக்கிறதாலையோ எமன் வந்தால் படிக்க முடியாது. ஏன்னா உன் நினைவில் இல்லை, அது வாயில் இருந்தது. ஆனால் இது நம்ம சொல்லிக் கொடுக்குறது நினைவில் நிற்கிறது. எமன் வந்து நின்னா கூட நீ அதை சொல்லிக்கினே இருப்பேன், பண்ணிக்கினே இருப்பேன். அப்போ உனக்கு அந்த யம பயமே இல்லாமல் போகும். அதனால சொன்னான், நீல வீடு கட்டுவீர், நெடுங்கதவு சாத்துவீர், காலன் வந்து நின்ற பேது கைப்பசந்தி நின்றீரே. இதெல்லாம் மறந்துட்டு இறைவன் தேடுறான்னு. அப்போ என்னப்பா பண்ணணும்னா, எதிராக உன்னை காப்பாற்றும், கணவன் காப்பாற்றோன்னா நான் காப்பாற்ற முடியாதுடா. தாய் காப்பாற்ற முடியாது. உடல் கொடுத்தது தாய், கணவன் அனுபவிக்கிறது உடலை. ஆனால் இந்த உயிரை யார் கொடுத்தான்? அவனால் மட்டும்தாண்டா உன்னை காப்பாற்ற முடியும்னா. அதனால சொன்னா, மாடை மனை கூட கோபுரங்கள் கூட வருமோ, ஓடியிட்ட பிச்சையும் முகந்து செய்த தர்மமும் சாடி விட்ட குதிரை போல் வருமேனா. நீ பண்ணுற தர்மம் தாண்டா உன்னுடைய மரணத்தில் வந்து தடுக்க முடியும், வேறு எதாலையும் தடுக்க முடியாதுறான். அதனால தர்மத்தை பண்ணுங்க, கொடுத்து பழகுங்க, எடுத்து பழகாதீங்க. அது உங்கள் வாழ்க்கைக்கு நல்லதாக இருக்கும். குரு வணக்கம் சொல்லிடலாங்களா? குரு வணக்கம். மனம் மனத்தினில் ஒடுங்கி நம் மாயையெல்லாம் நீக்கி தூய ஒளி கிளம்பி நம் துன்பமெல்லாம் தீர்த்து தாயை காட்டி தந்தையுடன் சேர அருள் புரிய வேண்டும். எல்லாம் வல்ல சர்க்குருநாதர் பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகள் மலரடி சரணம் சரணம் சரணம். ஆன்மீகமாக இருந்தாலும் குடும்பமாக இருந்தாலும் எப்போவுமே நமக்கு முன்னாடி சில பிரச்சனைகள் வந்தே தான் தீரும். ஐயாவே நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு. நான் இந்த இடத்துக்கு வந்ததுக்கு எவ்வளோ பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டு தான் இங்கே வந்திருக்கேன். அப்போது எந்த இடமா இருந்தாலும் ஒரு தலைமை இடம்னும் போது அவங்க எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு தான் வரணும். அந்த கற்றுக்கிற வேலையை காலம் நமக்கு கொடுத்துக்கினே தான் இருக்கணும். எது வரைக்கும்னா நாம் அதுக்கு படிக்கிற வரைக்கும். யார் படிப்பாங்க அப்படின்னா, எனக்கு எதுவும் யாருக்கு தெரியலன்றாங்களோ அவங்க காலத்துக்கிட்டேருந்து கற்றுக்கினே இருப்பாங்க. என்ன மாதிரி புத்திசாலி யாரும் இல்லைன்னு யார் நினச்சிட்டாங்களோ அப்போ காலம் கொத்து கொடுக்குறத ஏற்றுக்க மாட்டாங்க. அப்போ அது ஏற்றுக்கலன்னு சொன்னால் என்ன ஆகும்னா, அது திரும்ப திரும்ப நமக்கு அடி கொடுத்துக்கிட்டே இருக்கும். எது வரைக்கும்னா, நீ திரும்ப ஏற்றுந்தாண்டா ஆகணும் அப்படின்னு. ஏன்னா இந்த மனமும் இந்த உடலும் இந்த ஜீவனும் பக்குவப்பட்டால் மட்டும்தான் இறைவனை போய் சேர முடியும். அந்த பக்குவம் வரணும்னு அப்படி சொன்னால் அதுக்கு அழுக்கான துணியை நல்லா வெள்ளை வெள்ளையேன்னு இருக்குது, அதை போட்டு டொம்மு 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 துவைப்போமா? வாய்ப்பே இல்லை. அப்படியே தண்ணியில் நம்ம பட்டுக்கூடை கட்டின்னு வருவாங்க கல்யாணத்துக்கு, அப்படியே தண்ணியில் முக்குவாங்க, அப்படியே காய வச்சுருவாங்க. ஏன்னா அழுக்கு ஆகலை. அப்போது அழுக்கான ஒரு பொருளை, ஒரு துணியை கூட அடி அடின்னு வெள்ளாவியில் போட்டு வெளுக்கிற மாதிரி தான் பக்குவம் இல்லாத இந்த மனசை காலம் வெளுக்குது. அதை நாம் என்ன பண்ணணும், இது எல்லாம் நடக்கிறது எதுக்கு? ஐயோ நடந்துச்சேன்னு வேதனைப்படாமல், இது நடக்கிறது எல்லாமே நமக்கு ஒரு படிப்பினை. நம்ம குருநாதர், காலம், இறைவன் இவங்க எல்லாரும் சேர்ந்து நம்மளை பக்குவப்படுத்துகிறாங்க. இந்த இடத்துக்கு வரணும்னா இவ்வளோயும் தாண்டி வந்தால் மட்டும்தான் இந்த இடம் எவ்வளோ பெருமையானது, இந்த இடம் எந்த மாதிரி புனிதமானதுன்ற பக்குவம் உணர்ந்துச்சுன்னா அங்கே தலகணம்ன்றது யாருக்கும் வராது. எந்த ஒரு பொருளும் அனுபவம் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக கிடச்சிச்சுன்னா அதோட அருமை தெரியாமல் கையில் கிடைச்சதை வழியிலேயே தொலைச்சிட்டு போகிற மாதிரி சம்பவம் நடந்துடும். அப்போ காலம் மிகப்பெரிய ஆசான். அப்போது அதுக்கிட்ட எப்போவுமே நாம் மாணவனாகவே இருக்கணும். சாமி சவுண்டை குறைக்கணும், அவங்க ரொம்ப அதிகமாக இருக்கும்.
எப்போவுமே நாம் கற்றுக்கிறதுக்கு தயாராக இருந்தால் குருநாதர் எப்படி ஆசையாக கற்றுக் கொடுப்பாரோ இந்த காலமும் நமக்கு கற்றுக் கொடுக்கும். எதுக்காகனா நாம் ஒரு பண்பட்ட ஒரு மனிதனாக வரணுன்றதுக்காக தான் இவ்வளோ செட்டப்பை இறைவன் கொடுத்துருக்குறான். அதனால் நடந்ததை நினச்சி யாரும் வேதனை பண்ண வேணாம். நம்ம அடுத்த அடி எடுத்து வச்சுட்டு போயிட்டே இருக்கோம். ஏன்னா இப்போவே நம்ம குரு பூஜை வந்துருச்சு, அதுக்கான வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிட்டோம். அதில் ஒரு வேலை ஐயாவுக்கு ஒரு 10 பாட்டு ரெடி பண்ணியிருக்கோம். அந்த 10 பாட்டும் சிறப்பாகவே வந்திருக்கு. இந்த குரு பூஜைக்கு ஐயா பேர் மேலே ஒரு 10 பாட்டு இருக்குது, ரெடி பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ஐமன்சலை ரெடி பண்ண போகிறோம், அதுக்கும் போய்ட்டு வேலை. அப்போ எல்லா ப்ராசஸும் எந்த ஆனாலும் எந்த வேலையும் நிற்க போகிறது இல்லை, நடந்துக்கிட்டே தான் இருக்க போகுது. ஏன்னா நாம் யாரும் இதை செய்யலை. நம்மளை செய்ய சொல்கிறது, நம்மளை தூண்டுறது எல்லாம் நம்ம குருநாதர் தான். அப்போது ஒரு சீடனா நாம் தடையை போச்சுன்னு போயிட்டே இருக்க வேண்டியது தான். ஐயோ இப்படி ஆகுதுன்னு வேதனை பார்த்துக்கு ஒன்றுமே இல்லை. அப்போது சில விஷயங்கள் நம்ம என்ன சொல்கிறோம்னா, இங்கே எல்லாரும் சீடன் தான். நம்ம கூட என்ன சொல்கிறோம், முதன்மை சீடன் தான் சொல்கிறோம். எதுக்காக அப்படின்னா, எப்போவுமே இங்கே இருந்தாலும் அந்த கூட்டத்தில் ஒருத்தனாக தான் நான் இருக்கணும். ஏன்னா அங்கே இருந்தால் மட்டும்தான் ஐயாவோட பெருமையை நான் அப்படியே அழகாக ஆனந்தமாக ரசிக்க முடியும். இங்கே இருந்தேன்னா ஐயாவோட அருமை தெரியாது. சொல்லுவாங்களே பெரியவங்க, எதுவுமே பக்கத்தில் இருந்தால் தெரியாதுன்ற மாதிரி, பக்கத்தில் இருந்தால் யாருக்குமே அருமை தெரியாது. ஒரு அடி தூரமாக நின்று பார்க்கும்போது ஆனந்தமாக இருக்கும். ஒரு குருநாதர்கிட்டையும் அந்த டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும்னு நல்லாயிருக்கும். அதனால தான் நம்மளை எப்போவுமே சீடன்றோம். நம்ம எல்லோரும் சீடன் தான். எவ்வளோ பெரிய புள்ளையாக வளர்ந்தாலும் அப்பனுக்கு முன்னாடி புள்ள தான். மீசம் முளைச்சிருக்கோம், நடிச்சிருக்கலாம், நீ என்ன ஆனாலும் புள்ள தான். ஒரு நாளும் அப்பனை ஆகவே முடியாது. அந்த மாதிரி குருவானவர் எப்பவுமே தெய்வத்துக்கு நம்ம தனி வடிவம் கிடையாது. அவங்க ஒரு வடிவம் எடுத்து வந்தால் அது குருநாதர் வடிவமாக தான் இருக்கும். அதுவும் நமக்கு கிடைச்ச குருநாதர் சாட்சாத் சிவபெருமானவன் தான். ஏன்னா இறைவனை பற்றி பேச மாட்டாங்க. அதனால தான் ஐயாவும் இறைவனை பற்றி பேசுனதே கிடையாது. ஏன் அவர் பேசலை? எல்லா மகானும் இறைவனை பற்றி பேசும்போது இந்த மகானே இறைவனை பற்றி பேசணும்னா இறைவன் தன்னைத்தானே பேச வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ யாருக்காக இறைவன் இறங்கி வரான்? மனுஷனுக்காக தானே இறங்கி வரான். அந்த மனுஷன் எதுக்காக வருத்தப்படுறான்னு மனம்ன்ற ஒன்று நெறியா இல்லை, எதையும் பேஸ் பண்ண தைரியம் இல்லை. அப்படிங்கும்போது தான் அது வருத்தப்படுது. அப்போ அந்த மனசை நாம் சீர் பண்ணிட்டோன்னு சொன்னால் ஆன்மீகம் புரியுதோ இல்லையோ, ஆண்டவன் தெரிகிறானோ இல்லையோ, அவங்கவுங்க வாழ்கிற வாழ்க்கையில் சிறப்பாகவே வாழலாம். யாரை பார்த்தும் நம்ம பொறாமை கொள்ள வேண்டிய வேலை இல்லை, யாரும் நம்மளை பார்த்தும் பொறாமை கொள்ள வேண்டிய வாழ்க்கையும் இல்லை. கையில் காலெல்லாம் மோதிரம் போட்டுன்னு செயின்லாம் போட்டோம்னா அப்பா அர்ப்பனுக்கு வாழ் வந்தால் அத்தராதில் கூட முடியாத மாதிரி இருப்பான். நம்ம அண்ணாக்கு அவர் கூட இல்லாமல் இருக்கிறோம். அப்போ நம்மளை பார்த்து யாரும் பொறாமப்படுறது கூட ஒன்றும் இல்லை. ஏன்ப்பா இப்படி இருக்கிறது தான் கேட்குறதுக்கு தான் ஆகிறாங்க. சரிங்களா? அப்போது நம்ம வாழ்க்கையே எல்லாரும் பார்த்து ஆனந்தப்படுற மாதிரி ஒரு வாழ்க்கையை தான் இப்போ வாட ஆரம்பிச்சிருக்கோம். இந்த நாம் முதலடி நம்ம குடும்பத்துலேருந்தே நம்ம பார்த்துட்டு நம்ம பிள்ளைங்க வரணும், அவங்கள பார்த்துட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் வரணும். இப்படி ஒன்று ஒன்றா சீர்படணும். அப்போது நான் ஒழுங்காக இருந்தால் என்ன உலகம் பார்க்குது, நான் நினச்சிக்கலாம் என்னை யாரும் பார்க்கல அப்படின்னு. அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. நாம் எது பண்ணாலும் பண்ணனாலும் இந்த உலகம் பார்த்துக்கிட்டே தான் இருக்குது. நீ என்ன பண்ணுறதோ அதை நோட் பண்ணிக்கினே தான் இருக்குது. ஏன் அறியாமல் என்னை யாரும் பார்க்கலாம் நான் நினச்சின்னு என்ன ஒன்றா பண்ணலாம். ஆனால் எப்போவுமே கவனமாக இருக்கிறவன் என்ன பண்ணுவான்னா, யாரும் பார்க்காத வீட்டில் கூட ஒருத்தன் பார்த்துன்னு இருக்கிறான். அதனால தான் பெரியவங்க சொன்னான், செவுத்து கூட காது இருக்குதுப்பா. ஏன் சொன்னான்? அது ஒரு உயிர் இல்லாத ஒரு பொருள். அதை ஏன் அப்படி சொன்னான்னா, அந்த செவருக்குள்ளேயும் ஒரு விஷயம் இருக்குது. என்னது? இறைவன்றவன் இருளையும் இருக்கிறான். அதனால தான் அவனை கர்ப்பகிரகத்தில் கூட இருளில் வச்சுக்கிறான். அப்போ நம்மளை பார்க்காத ஒரு விஷயம் ஒன்றுமே இல்லை. எல்லாரும் கவனிச்சுன்னா நம்ம வாழறோம். அப்போ நாம் எல்லாரும் கவனிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுன்னா தப்பே பண்ண மாட்டோம். தப்பு பண்ணிட்டால், ஒரு வேளை அறியாமையில் ஒரு ஆர்வ கோளாறில் தப்பு பண்ணிட்டால் கூட அதை திருத்திக்கிற முயற்சியை நாம் எடுக்கணும். வருத்தப்பட்டு பயனில்லை. நடந்த தப்பை யாரும் திருத்தவே முடியாது. நடந்துடுச்சு, சரி இனி எடுத்து வைக்கிற ஒரு வாழ்க்கை ஒரு அடியையும் பார்த்து நிதானமாக எடுத்து வச்சு அதுக்காக நம்ம குருநாதர்கிட்ட இறைவன்கிட்ட மன்னிப்பு கேட்டோம்னா கண்டிப்பாக குருநாதர் மன்னிப்பு கொடுப்பாரு. அதன் மூலிமா இந்த தவறுகளை திருத்திக்கின்னு நாம் ஒரு புது பிறவியாக இங்கே வந்தோம்னு சொன்னால், இறைவனால் ஆசிரிக்கப்பட்டவங்க, குருநாதரால் ஆசிரிக்கப்பட்டவங்க கண்டிப்பாக குருநாதரோட பாடத்தை அடையிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் அவங்களுக்கு இருக்குது. சரிங்களா? நல்லது. உங்ககிட்ட சிஷ்யெல்லாம் சேரணும்னு ரொம்ப ஆசை. நீங்கள் என்னை ஏற்றுக்குவீங்களா? உபதேசம் வாங்கணும் வந்திருக்கேன். எவ்வளவு
ஒரு தந்தைகிட்ட போய் ஒரு புள்ள ஏன்பா என்னை பிள்ளையா ஏற்றுப்பியான்னு அந்த தந்தை என்ன சொல்லுவார்? அந்த பதில் தான் உங்களுக்கும். ரொம்ப நன்றி. ஏன்னா எல்லாரும் நான் உபதேசம் கொடுக்கும்போது பல முறை பல வீடியோக்களில் சொல்கிறேன், நான் உபதேசம் கொடுக்கும்போது ஒரு குரு, ஆனால் உங்களோடு இருக்கும்போது சகோதரர்கள் மாதிரி நான் அங்கே குருவாகவே நினைக்கிறதில்லை. ஏன்னா என்னுடைய தோற்றத்துக்கு எல்லோரும் மனிதர்கள், யாரும் உயர்ந்தவன் இல்லை, யாரும் தாழ்ந்தவன் இல்லை. ஒரு குருன்ற ஒரு ஆகாயத்திலேருந்து ஒன்றும் குதிக்கல. மனிதனுக்காக மனிதன் குருவாக மாறணும், அந்த மனிதனை நல்வழிப்படுத்தணும், அதுக்காக குருமார்கள் பயன் தரணும். அதனால் அவங்கெல்லாம் பேசணும்னு நினைக்கிறவன் நான். அதனால் என்னை உங்களோட சீடனாக ஏற்றுப்பீங்கடான்னா, எப்போ நீ இந்த ஆசிரமத்துள்ள காலை வச்சுட்டு அன்றைக்கே இந்த ஆசிரமத்துக்கு நீ சீடனாக ஆகிட்டேன்னு அர்த்தம் என்ன? அதனால் சரியான முறையில் சீடனாக இருக்கிறாரா குருவாக இருக்கிறாரான்றது முக்கியமே கிடையாது. நீ உன்னை ஆராய்ஞ்சி நான் யாருன்னு நீ தெரிஞ்சுக்கினியா, அதுதான் முக்கியம். அதை தெரிஞ்சுக்கிறது தான் ஆறறிவு மனிதனுடைய வேலை. இந்த மனித பிறப்பு உலகத்தில் அற்புதமான பிறப்பு. இந்த மனித பிறப்பு இத்தனை 84,000 கோடி ஜீவராசியில் இந்த மனிதனை மட்டும் ஏன் இறைவன் இப்படி படைத்தான் அப்படின்னா, புல்லாகி பூண்டாகி புழுவாகி பல்லுயிராகி மிருகங்களாகி செடி கொடி மரமாகி மலையாகி கல்லாகி வந்திருக்கிறோம். இப்போ 1ஆம் கிளாஸில் சேர்க்குறோம். 1ஆம் கிளாஸில் எலிமெண்ட்ரி ஸ்கூலில் சேர்த்து ஹைஸ்கூல் படித்து, ஹைஸ்கூலில் காலேஜ் படித்து, காலேஜில் வேலைக்கு படித்து இத்தனை முன்னேற்றங்களை ஏறி வரோம் ஒரு வாழ்க்கைக்கே. ஆனால் இறைவனை அடையிறதுக்கு இத்தனை பிறப்புகளை எடுத்து மனித பிறப்பு கடைசி பிறப்பில் வந்து நிற்கிறோம். இந்த கடைசி பிறப்பில் கூட மனிதனை நினைக்காம மனித வாழ்க்கை இறைவனை தேடி போகாமல் எதுக்கு இந்த மனித வாழ்வு? இப்படிப்பட்ட அற்புதமான உடல் அமைப்பை தேவையற்றது. ஒரு ஜீவனாக வாழ்ந்துட்டு போகலாம். மனிதன் ஜீவன் இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, அதுக்கு உயிர் இருக்குது, நமக்கு மனம் இருக்குது. மனம் இருக்கிறதால சிந்திக்கிறோம், செயல்படுறோம். இந்த சிந்தனை தான் இறைவனை எத்தனை போய் சேர்க்குது. அந்த இறைவனை சேரணுன்ற நம்பிக்கையோடு நம்ம ஒவ்வொருத்தரும் இதில் பயணம் பண்ணோம்னா கண்டிப்பாக அந்த பொருளை அடைஞ்சிடுவோம். அதுக்கு முயற்சிகள் அவசியம், முடிவுகள் அவன் பார்த்துப்பான். முயற்சி பண்ணுறேங்க. முயற்சி மனிதந்து, முடிவு இறைவந்து. நம்ம என்ன நன்மை தீமைகள் செய்தோமோ அதுக்கேற்ற பலன்கள் நமக்கு உண்டு. அதை யாராலையும் தடுக்கவும் முடியாது, யாரும் மறுக்கவும் முடியாது. அப்படிப்பட்ட வாழ்க்கையினுடைய பயணத்தில் நம்ம எந்த மாதிரியான எந்த நாட்டில் எந்த மனிதனாக இருந்தாலும் வாழலாம், தவறில்லை. திரைக்கடல் ஓடி திரவியம் தேடணும்னா எங்கே 10 ரூபாய் கிடைக்குது அங்கே ஓடி சம்பாதிக்கிறது, நம்ம குடும்பத்தை காப்பாற்றுது, அது நம்ம கடமை. ஆனால் இந்த கடமையும் முடிஞ்சு கடைசி பொருள் ஒன்று இருக்குது கடவுள்ன்றது, அதையும் நம்ம வாழ்க்கை முடிவுக்குள்ளே தேடி எடுக்கணும். அப்படின்றத தேடுறது தான் மனிதனுக்கு சிறப்பு. அப்படிப்பட்ட மனித வாழ்வு அந்த இறைவனாண்ட முடிக்கணும். அந்த முடிவுக்கு தான் இந்த யோகங்கள் அவசியம். யோகம் இல்லாமல், ஒரு நாதம் இல்லாமல், ஒரு ஜோதி இல்லாமல் இறைவனை எந்த மனிதனாலையும் எந்த வேதத்தாலையும் அடைய முடியாது. வேதம்ன்றது படிக்க தான் உதவுமே தவிர பழக உதவாது. ஆனால் பாடம்ன்றது பழக உதவும், படிக்க உதவாது. அதனால பழகினீங்கன்னா தான் இறைவனை அடைய முடியுமே தவிர படிக்கிறதால இறைவனை அடைய முடியாது. அதனால வேம்பன் நான் சொல்லுவார், வேத நூல்கள்லாம் கொளுத்தி சாம்பலாக்கி தண்ணியில் கரையிடாது, கடவுள் அடையத்துக்கு உதவாதுறான்னுவார். ஆனால் மனிதனுடைய மனம் ஏக்கங்குது, அது ஏங்கி ஏங்கி அழுது அழுது புலம்பி புலம்பி இறைவனை போய் அடையணுண்டா, அதுதாண்டா அவன் தாண்டா முழு மனிதன்றார். அப்படிப்பட்ட மனித பிறப்பு இறைவனாண்ட முடிக்கிறதுக்கு இந்த பாதை அவசியம். இதில் பயணம் பண்ணிடலாம், கண்டிப்பாக முடிப்பீங்க. அதை செய்யுங்க. உங்கள் ஆசீர்வாதம் கண்டிப்பாக. நம்முடைய குருநாதர் எப்பவுமே ஒரே ஒரு வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லுவார். யார் எதை நம்பி இருக்கிறாங்களோ அவங்களோட செயல் அதை காட்டி கொடுத்துரும். நமக்கு மேலே இறைவன் இருக்கிறாரு, நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது, இறை சக்தி இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லா பாரத்தையும் அவங்க மேலே போட்டுட்டு செயல்களை தொடர்ந்து செய்வாங்க. அந்த செயல்களில் எந்த ஆணவமும் எந்த எக்காலமும் அதில் இருக்காது. ஏன்னா தனக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது, அது எப்போவுமே நம்மளை பார்க்குது, அதற்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் நம்ம எல்லாருக்கும் இருக்குதுன்னு யாராவது மனசில் உதயமாயிடுச்சுன்னா அந்த மனசில் என்ன இருக்காது? ஆணவம்ன்றது இருக்காது. ஆணவம் எப்போ வரும்? வெளியே இருக்கிற தோற்றப்பொருள் எல்லாத்தையும் நம்பின்னு இருக்கிற மனுஷன்
ஆணவத்தில் ஆடக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அதிகம் அதிகம். தோற்றத்தை எல்லாம் கடந்து தோற்றமற்ற பொருளாக இருக்கிற எல்லா உயிர்களுமாய் இருக்கின்ற உயிர்கள் மட்டுமில்லை, அசையும் அசையா பொருள், ஜட பொருள், இப்படி இறைவனால் படைக்கப்பட்ட எல்லா உயிர்க்குள்ளும் இறைவனா இருந்து தன்னை மறைச்சிக்கின்னு இருக்கக்கூடிய அந்த பரம்பொருள் நம்ம எல்லாருக்குள்ளும் இருந்து நம்மளை ஆட்டுவிக்கிறான். அப்படி ஆட்டுவிக்கக்கூடிய அந்த மனசு ஆணவத்தில் எப்பவுமே ஆடவே ஆடாது. தன் நிலை மறந்தவங்க, தனக்கு மேலே ஒரு இறை சக்தி இல்லைன்னு நம்புகிறவங்க, தன்னால் எதையும் சாதிக்க முடியும்னு நம்புகிறவங்க, அவங்க மட்டும்தான் ஆணவத்தில் ஆடுவோம். அப்போது நாம் இங்கே இருக்கிற இந்த கூட்டம் எல்லாம் நமக்கு மேலே நம்ம குருநாதர் நம்மளை வழி நடத்துகிறாருன்னு உக்காந்து இருக்கக்கூடிய இந்த கூட்டத்துக்கு அன்பு ஒன்றை தவிர, ஆன்மீகம் ஒன்றை தவிர வேறொரு பாதை வழி இங்கே நம்ம யாருக்குமே கிடையாது. அதனால் எப்போவுமே அமைதியாக இருப்போம், ஆன்மீக வழியில் நடப்போம். நமக்கான பாடங்கள் தெளிவானது. ஒரு ஆகாயத்திலேருந்து பெய்யக்கூடிய மழை நீர் எவ்வளோ புனிதமானது, அது இந்த பூமியில் வந்து படுற வரைக்கும் அதோட புனிதத்தனமும் கெடுறதில்லை. அது அவ்வளோ பரிசுத்தமான ஒரு நீர்த்துளியாக இருக்குது. அது எப்போ வந்து அது தன்னிலை மறக்குது, பரிசுத்தமான அந்த நீர் எப்போ ஒரு நல்ல இடத்துல போய் விழுந்தா, நல்ல மண்ணில் போய் விழுந்தா, விழுகிற மண்ணுக்கேற்ற மாதிரி தன்னோட குணத்தை மாற்றக்கூடிய நிலைக்கு போயிடுது. எப்போ பூமிக்கு வந்து விழுந்த பிறகு அது இறைவனோடு இருக்கும்போது பரிசுத்தமாக இருக்குது. அப்போது நாம் கூட இறைவனோடு ஒண்டி இருக்கும்போது, இப்போ பாடம் பண்ணுறோம், பாடம் பண்ணும்போது நம்ம யார் கூட ஒண்டி இருக்கிறோம்? இறைவன் கூட தான் ஒண்டி இருக்கிறோம். அங்கே நாம் எப்படி இருக்கிறோம்? பரிசுத்தமாக இருக்கிறோம். அந்த மழை துளி எவ்வளோ புனிதமானதோ அவ்வளோ புனிதமான ஒரு நிலையில் நம்மளுடைய ஆன்மா இருக்குது. அதுக்கு துணையாக படாத பாடுபடுத்தின நம்மளுடைய மனமும் அவ்வளோ புனிதத்தன்மைக்கான முயற்சியை அது மேற்கொள்ளுது. வெளியே வரும்போது ஆடக்கூடிய அந்த மனசு பாடத்தில் உக்காஞ்சி பாடத்தில் நல்லா பண்ண 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 அந்த அலங்கோலமான மனசு ரொம்ப அழகான மனசாகி தன்னோட சுயத்தை நோக்கி தான் யார் என்ற அந்த உணர்வு நிலையில் ஒன்றி நிற்கும் போது தானும் புனிதமான பொருள் தான். இந்த புனிதமான பொருள் எங்கேருந்து வந்திருக்கோம்? வேறொரு புனிதமான பொருள் இல்லைன்னா இது வந்திருக்காது. அப்படின்ற ஒரு நிலையோட பாடம் பண்ணும்போது மட்டும்தான் நாம் இறைவனோட ஒன்றி கலந்து உட்கார்ந்து இருக்கிறோம். வெளி உலக வாழ்க்கைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இறைவனுக்கும் நமக்குமான உறவு துண்டிக்கப்படுது. ஏன்னா அங்கே இறைவனோட செயல் குறைஞ்சி தன்முனைப்பு அதிகமாகுது. தன்னால் எதையும் செய்ய முடியும். ஏன்னா உலகத்தோட தோற்றம் எப்படி இருக்குதுன்னா எல்லாத்தையும் மயக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இந்த உலகத்துக்கிட்ட இருக்கு. ஒரு குழந்தை இந்த உலகத்தை பார்க்காத வரைக்கும், இந்த உலகத்தை ரசிக்காத வரைக்கும் அந்த குழந்தையும் கடவுளும் கூட ஒரே தன்மை தான். எப்போ ரசிக்கும்? மனம் இல்லாத வரைக்கும் அதுக்கு உலகம்னா என்னன்னு தெரியாது, அதுக்கு ஆசைன்னா ஒன்றும் கிடையாது. அப்போ ரெண்டுமே இல்லாத நிலையில் அதுவும் கடவுளும் ஒரே நிலையில். அதனால தான் கண்ணதாசன் சொன்னார், குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று. ஏன்னா அந்த குணம்ன்றது பரிசுத்தமாக இருக்குது. ஒரு மலரோட தன்மை மாதிரி இருக்குது, அதில் வாசம் மட்டும்தான் இருக்குது, பார்க்கும்போதே நம்மளை கவர்ந்து இழுக்குது. அதில் முகம் சுளிக்கக்கூடிய எந்த விஷயமும் ஒரு குழந்தைகிட்ட சுத்தமாக கிடையாது. ஏன்னா அதுவும் தெய்வமும் ஒன்றுன்ற நிலை. ஏன்னா ஏன் அப்போ ஒன்று அது மட்டும் வந்தது? அதே குழந்தையிலேருந்து தானே நாம் வந்தோம். அப்போ இப்போ நானும் இறைவனும் ஒன்றுன்னு சொல்ல முடியுமா? இல்லை. அப்போது குழந்தைகிட்ட இல்லாத ஏதோ ஒன்று இப்போ என்கிட்டேருந்து முளைச்சி ஒரு ஆலமரமாக விழுது விட்டு இப்போ இருக்குது. அதுக்கு பேர் என்னது? மனம். அதுதான் ஐயாவோட சீடர்கள்ன்றதுக்கு அர்த்தமே இதுதான். இப்போ கேட்ட உடனே கேள்விக்கு பதில் சொன்னீங்க பார்த்தீங்களா? அதுக்கு முக்கியமான காரணம் விதை இல்லாமல் மரம் இல்லை, அதே போல் மனம் இல்லாமல் உலகம் இல்லை. என்னைக்கு மனம்ன்றது உதயமாகுதோ அன்னைக்கு உலகமே பிரதானம். அந்த உலகத்தை படைச்சி என்ன படைச்சி எல்லாத்தையும் படைச்சி சும்மா இருக்கிற அந்த இறைவனுக்கும் நமக்கும் நடுவில் ஒரு திரை மாதிரி வந்து நின்றுது. எது? மனம். ஏன்? அதில் 1008 அழுக்கு இருக்குது. ஏதோ பிறந்ததுக்கப்புறம்
நாம் பூசிக்கின அந்த அழுக்கு மட்டும்தான் அதில் இருக்குதானே? அப்படி இல்லைப்பா. பிறவிக்கு காரணமான அந்த கர்மான்ற அழுக்கு மனசில் இருக்கு. ஏற்கனவே சொன்னதுதான், விதை இல்லாமல் மரம் இல்லை, விதை இல்லாமல் செடி இல்லை. எல்லாத்துக்கும் காரணமான ஒரு பொருள் இருக்கும்னா, நாம் பிறக்கிறதுக்கும் காரணமான ஏதோ ஒரு பொருள் இல்லாமல் இந்த பூமியில் இந்த தேதியில் நம்ம பிறக்க வேண்டிய காரணமே இல்லை. ஏன்னா உலகம் தோன்றி எத்தனையோ லட்சம் வருஷம் ஆயிடுச்சு, அதில் மனுஷன் தோன்றி எத்தனையோ 1000 வருஷம் ஆச்சு. நாம் இன்றைக்கி தான் இந்த பூமியில் வந்தோமானா அப்படிலாம் கிடையாதுப்பா. ஏற்கனவே நீ இருந்ததுனால தான் இன்றைக்கும் இருக்கிற, இன்னைக்கு நீ இருக்கிறதுனால தான் எப்பவும் இருக்க போறன்ற அந்த தேவ வாக்கு யாருது? ஐயாது. ஏற்கனவே இருந்த நான் செஞ்ச செயல்கள் எல்லாம் வினையாக மாறி விதியாக மாறி என்னோட பிறவிக்கு காரணமாக அமைஞ்சு இன்னைக்கு ஒரு பிறவி எடுத்து நான் இங்கே உக்காண்டிருக்கேன். அப்போ இந்த பிறவி எனக்கு வேணான்னா நான் என்ன பண்ணணும்? இன்னைக்கு நான் அநியாயம் பண்ணுறதை முதல்ல நிறுத்தணும், தவறுகள் பண்ணுறத முதல்ல குறைக்கணும். ஒரேடியாக நிறுத்த முடியாது, குறைச்சிக்கணும். எது சரி எது தவறுன்றதை தெளிவுபடுத்திக்கின்னு இனி இதெல்லாம் தவறுன்னு ஒரு முடிவுக்கு வந்து அந்த தவறுகளை செய்யாமல் இருக்கிறதுக்கான எல்லா முயற்சிகளும் நாம் தொடர்ந்து எடுக்க 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 என்னாகும்? தீய செயல்கள் செய்யறது முதல்ல குறையும். அதனால தான் நம்ம பெரியவங்களாம் என்ன பண்ணிட்டாங்க, என்ன சொன்னாலும் மனுஷன் இனம் கேட்காது அப்படின்னு என்ன பண்ணிட்டாங்க, செவ்வாய்க்கிழமை ஒரு விரதம், வெள்ளிக்கிழமை ஒரு விரதம், சனிக்கிழமை ஒரு விரதம்னு நாட்கள் பேரலையும் கடவுள் பேர்லையும் விரதங்களை ஏற்படுத்தி அந்த விரத நாட்களையாச்சு நீ ஒழுக்கமாயிரு அப்படின்னு கடவுள் பெயரால் அங்கே ஒரு ஒழுக்கத்தை நம்ம வாழ்க்கையில் பெரியவங்க நிலைநாட்டி இருக்காங்க. எதுக்காக? இந்த உண்மைகள்லாம் நல்லது கெட்டது பாவ புண்ணியம்லாம் சொன்னால் மனுஷ இனம் கேட்காது. அப்போ கேட்கணும்னா தன்னை மீறி ஒரு சக்தி இருக்குதுப்பா, அந்த சக்தியை நீ கொண்டாடு, அந்த சக்தியை நினச்சி நீ ஒரு நாள் விரதமாயிரு. உன் வாக்காலையும் உன் மனசாலையும் உன் செயலாலையும் நீ பரிசுத்தமாக இருக்கிறதுக்கான முயற்சிகளை நீ எடுத்தனா தீய செயல்கள் தன்னால் குறையும். தீய செயல்கள் குறைஞ்சா நாம் என்ன சும்மா இருப்போமா? சும்மா இருக்க மாட்டோம். அதுக்கு ஈக்குவலாக நல்ல விஷயங்களை செய்யறதுக்கான எல்லா விதமான முயற்சிகளையும் நாம் தொடர்ந்து எடுத்துக்கொண்டே இருப்போம். அப்போ தீய செயல்கள் செய்தால் தீய பலன்கள் விளையும்னா நல்ல செயல்கள் செய்யும்போது என்ன வரும்? புண்ணிய பலன் நமக்கு கிடைக்கும். புண்ணிய பலன்கள் கிடைச்சா என்ன ஆகும்? 10 அடி வாங்கணும், உடல்ல பலம் இல்லாதவன் ஒரு 10 அடி வாங்கினா என்ன ஆகும்? என்ன சாமி ஆகும்? வலி தாங்க முடியாமல் கதறி துடிப்பான், உளுந்துருவான். இதே உடல் பலம் உள்ளவன் 10 அடி வாங்கினா அந்த நேரத்து வலி எடுத்தாலும் அதுக்கப்புறம் தொடச்சிக்கின்னு சமாளிச்சிக்கின்னு போயிடுவான். அப்போது உடல் பலத்துக்கும் உடல் பலம் இல்லாத போனதுக்கும் காரணம் தான் என்னது? இது பாவமும் புண்ணியமும். அப்போ நாம் செஞ்ச வினையால் நாம் துன்பம் அனுபவிக்கணும்னு வரும்போது நம்மளால் கதறி அழுதோம்னா நமக்கு புண்ணிய பலன் இல்லை. எந்த துன்பம் வந்தாலும் நம்ம கலங்காமல் நின்னோம்னா நமக்கு என்ன இருக்குது? புண்ணிய பலம் இருக்கிறதுனால தான் தோண்டு விழாமல் சோர்ந்து போகாமல் அடுத்தடுத்து போகிறோம்னாலே உன் முதுகெலும்பு மாதிரி நீ செஞ்ச புண்ணிய பலன் உன் கூடவே நின்று உன்னை காப்பாற்றின்னு இருக்குது அப்படின்றது இதில் பட்டவர்த்தனமாக நாம் புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அப்போது சோதனைகளை நம்மளால் தவிர்த்திலாம் எங்கேயும் ஓட முடியாது. இதுதான் பூமி. இந்த பூமியை விட்டால் இந்த உயிர்கள் வாழறதுக்கு, இந்த மனுஷனை வாழறதுக்கு வேற ஒரு இடம் இந்த உலகத்தில் இறைவன் படைக்கலை. இதுதான் ஒரே ஒரு தான், இதுதான் சொர்க்கம், இதுதான் நரகம், வேற ஒரு இடம் எதுவும் இல்லை. அப்போது இங்கே நாம் எப்படி வாழறோன்றதை பொறுத்து நம்மளுடைய வாழ்க்கை எதிர்காலத்திலையும் எல்லாருக்கும் உதாரணமாக இருக்கலாம். உதாரணம் 2 விதமாக இருக்கும். எப்படி இருக்கும்? வாழ்ந்தா இவரை மாதிரி வாழணும்னு இருக்கணும். அப்புறம் இன்னொரு உதாரணம் என்னது? ஐயோ இவனை மாதிரிலாம் நம்ம வாழவே கூடாதுன்னு இருக்கணும். 2 உதாரணம். 2 விஷயங்களே எப்பவுமே ஒன்று தொடர்ந்துக்கினே இருக்கும். வெளிச்சம்னு ஒன்று இருந்தால் இருட்டுன்னு ஒன்று இருக்கும், இன்பம்னு ஒன்று இருந்தால் துன்பம்னு ஒன்று வரும். நாம் வேணும்னு சொன்னாலும் வேணான்னு சொன்னாலும் ஒன்று தொடர்ந்துக்கினே இருக்கும்.
எனக்கு இன்பம்தான் வேணும்னு இன்பத்தை தேடி ஓடினால் அதோட முடிவான பலனான துன்பத்தையும் நாம் அனுபவிச்சு தான் ஆகணும். அதனால தான் எல்லா பெரியவங்களும் என்ன சொன்னாங்க, எனக்கு இன்பமும் வேணாம் துன்பமும் வேணாம், நான் நிம்மதியாக இருக்கிறதுக்கான வழியை சொல்லி இறைவா அப்படின்னு நீ வேண்டிக்கன்னு இறைவன்கிட்ட என்ன சொன்னாங்க, நீ எதையும் கேட்காத, அமைதியாக இருக்கிறதுக்கான வழியை மட்டும் இறைவன்கிட்ட கேளு. உன் மனசு என்னைக்கு அமைதியாகுதோ, என்னைக்கு சஞ்சலம் இல்லாமல் இருக்குதோ, அன்னைக்கு இறைவனை நீ வேண்ட வேண்டிய வேலை இல்லை. ஏன்னா உனக்குள்ளே இறைவன் வந்தால் மட்டும்தான் நீ அமைதியாக இருப்ப, நீ நிம்மதியாக இருப்ப, உன் வார்த்தையில் தெளிவு இருக்கும். எப்போ இருக்கும்? உன் மனம் என்ற அந்த கோயிலில் இறைவன்றவன் வந்து குடிகொண்டால் மட்டும்தான் அது சாத்தியம். மனசு எப்படிப்பா இருக்கும்? ஔவையாருக்கும் இன்னொரு புலவருக்கும் ஒரு வாக்குவாதம். அந்த வாக்குவாதத்தில் புலவருக்கு ஔவையார் மேலே பெரும் கடும் கோபம். நாமளும் தான் புலவர், எவ்வளவோ முயற்சிகள் பண்ணுறோம், எவ்வளவோ பாடல்கள்லாம் எழுதுகிறோம், நமக்கு எல்லா புலமையும் இருக்குது. ஆனால் நம்மளை யாரும் அங்கீகாரமே கொடுக்க மாட்றாங்க. நானும் தலையால் தண்ணி குடிக்கிறேன், ஊரே நம்ப மாட்டேங்குது. எல்லா முயற்சியும் எடுக்கிறேன், யாரும் மதிக்க மாட்றாங்க. ஆனால் இந்த பொம்பளை யார், ஔவையாரை பற்றி சொல்கிறாங்க, இந்த பொம்பளை எங்கே போனாலும் சிறப்பு கொடுக்குறாங்க, எங்கே போனாலும் அவங்களுக்கு தேவையான அந்த பெருமை கிடைக்குது. நமக்கு கிடைக்காத விஷயம் ஒன்றுமே பண்ணாமல் இந்த அம்மா அடி எடுத்து வச்சாலே எல்லாரும் அந்த அம்மாவுக்கு மரியாதை செலுத்துகிறாங்களே அப்படின்னு அந்த கோபம் என்ன பண்ணுது, அந்த புலவரோட மனசில் வெளிப்படுது. நாம் எவ்வளோ முயற்சி பண்ணி கிடைக்காத அந்த மரியாதை அந்த அம்மா ஒன்றுமே பண்ணாமல் சும்மா வந்து அழகாக மரியாதைலாம் வாங்கி போகிறாங்களே. கடும் கோபத்தில் என்ன பண்ணுறாங்க, இந்த அம்மாவை இன்னைக்கு அவமானப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் ஒன்று எழுதுறாரு. என்ன பாடல்? ஒற்றைக்கால் பந்தலடி 3 இதழடி அது என்னடி நீ சொல்லடி, பாடி போடின்னு கூப்பிட்ட உடனே அந்த புலவருக்கு ரொம்ப சந்தோஷம். ஔவையார இன்னைக்கு சபையில் அவமானப்படுத்திட்டோம் அப்படின்னு. யாருக்கு சந்தோஷம்? மனசு வா சந்தோஷமாகி போச்சு. எந்த சபையில் ஔவையாருக்கு மரியாதை கட்சா அதே சபையில் ஔவையாரை அவமானப்படுத்திட்டோன்னு ஒரு நினப்பு. அப்போ ஔவையார் எதில் நிற்கிறாங்க? ஔவையார் யார்? யாரையும் திட்ட வேண்டிய அவசியம் இல்லை, அவங்க வேலையை அவங்க செஞ்சுக்கிறாங்க. அப்போ ஔவையாருக்கு இதை கேட்ட உடனே பதில் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? சரிப்பா பதில் சொல்கிறேன்பா, அந்த கீரை என்ன நான் சொல்லிடுறேன். 8 லட்சணமே, யமனேறும் வாகனமே, கூரையில்லா வீடு, குட்டிச்சோறு. யாரையடா கேட்கிறாய், அது ஆரைக்கீரையடா. பதில் சொல்லிட்டாங்களா? 8 லட்சணமே, யமனேறும் வாகனமே, கூரையில்லா வீடு, குட்டி சோறு. இறைவன் இல்லாத வீடு ஔவையார் சொன்ன இந்த 4 வரிக்குள்ள அடங்கும். எந்தெந்த வரிக்குள்ள அடங்கும்? கூரை இல்லா வீடு, 8 லட்சணமே, யமனேறும் வாகனமே, கூரை இல்லா வீடு, குட்டிச்சுவரு. இறைவன் இல்லாத மனம் இந்த 4 நிலையில நின்று பரிதவிக்கும். எப்படி சாமி இருக்கான் இறைவன் இல்லாத மனம்? இந்த 4 பொருள் இருந்தா நமக்கு பார்க்க சகிக்குமா? முகம் சுழிப்போம். கூரையில்லா வீட்டில் போய் யார் உக்காந்துப்பா? குட்டி சோறு மேலே யார் உக்காந்துப்பா? உருப்படாத கூட்டம்லாம் அங்கே தான் போய் உக்காந்துக்கும். நல்ல கூட்டம்லாம் வேற இடத்துல உக்காந்துக்கும். புரியுதுங்களா? அப்போ நம்ம மனம் அந்த மாதிரி ஆகக்கூடாது. இதே நம்ம ஐயாவுடைய சர்க்குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகளுடைய ஆசிரமம். நாம் எல்லாரும் யாரோட சீடர்கள்? நம்மளுடைய குருநாதர் யாரு? யாரோ கேட்கல சரியா? அவரை தவிர யாராவது குருநாதர் இருக்காங்களா? எல்லாரும் ஒரே கோசரம் சொல்கிறோமா? கருத்து வேறுபாடு உள்ளவங்க இங்கே யாராவது இருக்கிறோமா? யாரும் இல்லை. நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த பிறவியில் எடுக்கக்கூடிய 7 பிறவிக்கும் நம்முடைய குருநாதர் சர்க்குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகள் மட்டும்தான் நமக்கு குருநாதர். அதில் நாம் எல்லாரும் உறுதியாக இருக்கிறோம். இப்போ நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நீங்கள் கண்கூட பார்த்துருப்பீங்க. நாம் எப்பவும் போல தான் கிளாஸ் எடுக்க போகிறோம், எப்பவும் போல தான் உபதேசம் கொடுக்க போகிறோம். நாம் போய் இந்த 4 நொடி வரைக்கும்
யாருக்கிட்டையும் போய் சண்டை போட்டது இல்லை. அது நமக்கு அவசியமும் இல்லை. நாம் அந்த பாதையில் இல்லை. இது வரைக்கும் அன்பை மட்டும்தான் போச்சுக்கிறோம். அதனால தான் இன்ன தேதி வரைக்கும் நாம் ஒழுக்கமாகவும் அமைதியாகவும் நின்று போராட்டிக்கிட்டு தான் இருக்குமே தவிர யாருக்கிட்டையும் மல்லு கட்டவே இல்லை. எந்த விதமான சண்டையோ சச்சரவோ நம்ம போட்டதில்லை. இன்ன வரைக்கும் நாம் ஒதுங்கி தான் இருக்கிறோம். சரிங்களா? இப்போ எதுக்காக உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன்னா, இந்த நாள் நாம் எல்லாரும் ஒத்துமையாக இருக்கிறோம், ஒன்றா இருக்கிறோம், நம்ம குருநாதர் கூட இருக்கிறோன்னு நாம் தெளிவாக நிற்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கணும். ஏன்னா நிறைய பேருக்கு வித்தியாசங்கள் தெரியல. இன்னும் அந்த பழைய நிலையிலே நினச்சிக்கிறாங்க அவரு இவருன்னு. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கடந்து எவ்வளோ தூரம் வந்துட்டோம் இன்னும் யாருக்கும் தெரியல. அதனால் இந்த நாளையாவது நீங்கள்லாம் உண்மைகளை புரிஞ்சு, என்னுடைய குருநாதர் யாருன்னு கேட்டால் ஒரே ஒரு வார்த்தை தான். என்ன சொல்லணும்? இது எப்போவுமே இங்கே இருக்கிற எல்லாரும் மட்டும் இல்லை, இந்த வீடியோ பார்க்கக்கூடிய எல்லாரும் இன்னிலிருந்து அதை புரிஞ்சுக்குங்க. ஏன்னா நாம் எல்லாரும் ஒரே குழு தான், அவருடைய சீடர்கள் மட்டும்தான். நாம் நல்லதை நோக்கி போகிறோம், அன்பை நோக்கி பயணம் பண்ணுறோம், ஆன்மீகத்துக்கு அடையாளமாக இருக்கணும்னு நடந்துட்டு இருக்கோம். உண்மையை மட்டும்தான் பேசுகிறோம், சத்தியத்தில் நிற்கிறதுக்கான எல்லா முயற்சியும் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். சரிங்களா? யார் மனசையும் வேதனைப்படுத்தணுன்றது நம்ம நோக்கம் இல்லை. அதுக்காக நாம் இங்கே வரவும் இல்லை, யாரை பற்றி நம்ம பேச போகிறதும் இல்லை. நாம் நம்மளுடைய கொள்கைகளை உறுதியாக இருக்கணுன்றது நாங்கள் மட்டும் இருந்தால் போதாது, சீடர்கள் ரொம்ப முக்கியமாக இருக்கணும். எதையுமே பகுத்து பார்க்க தெரிஞ்சிருக்கணும். யார் சரி யார் தப்புன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். இது தப்புன்னு அங்கேருந்து விலகிறதுக்கு முயற்சி பண்ணணும், முயற்சியில் விலகி நிற்கணும். இது உண்மைன்னா அந்த உண்மை கூட இருந்து தோளோட தோல் நின்று நிற்கிறதுக்கு நம்மளுடைய அந்த உறுதியை வெளிப்படுத்துறதுக்கு நம்ம தயாராக இருக்கணும். அது சொல்லுலையும் செயல்லையும் அது நிச்சயமாக தெரியணும். நாம் யார் கூட இருக்கிறோம், யாருக்காக இருக்கிறோன்றது கண்டிப்பாக நாம் வெளிப்படுத்த வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாம் இப்போ இருக்கிறோம். ஏன்னா இது ஒரு அமைதியான இடமா இருந்தது, எப்பவுமே எதிர்காலத்திலும் இருக்கும். இது தற்காலிகமாக ஏற்பட்ட ஒரு இக்கட்டு தான், இது இப்படி நிரந்தரமாக இருக்க போகிறது இல்லை. அப்போ இந்த இக்கட்டை நினச்சி யாரும் வருத்தப்பட வேணாம். இது எல்லாம் ஒரு நாள் நல்லபடியாக மாறும். திரும்பவும் நாம் பழையபடி சந்தோஷமாக இந்த ஆசிரமத்தில் நிம்மதியாக பாடம் பண்ணி அன்பாக இருந்து இந்த ஆன்மீக சொற்பொழிவுலேருந்து உபதேசங்கள் வாங்குறதுலேருந்து சிறப்பாகவே நடக்கிறதுக்கான எல்லா முயற்சியும் நாங்களும் எடுக்கிறோம். அந்த முயற்சிகள் எல்லாத்துக்கும் நீங்கள் எப்போவுமே எங்களுக்கு பக்க பலமாக இருக்கணும். ஏன்னா இது யாரோ நிர்வாகம் பண்ணுறவங்க பண்ணினுங்கிற விஷயம்பா அப்படின்ற விஷயம் இல்லை. யாராக இருந்தாலும் சீடர்கள் இல்லாமல் யாரும் கிடையாது. அந்த பக்தர்கள் இல்லாமல் கோயில் இருக்குமா? இருக்காது இல்லையா? உறுப்பினர்கள் இல்லாமல் கட்சியே இருக்காது. அப்போது ஒரு ஆன்மீகம் செயல்படணும்னா சீடர்கள் அவசியம். அதுவும் நம்ம பிரம்மசூத்திர குழு சீடர்கள் இந்த உலகத்துக்கு முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய சீடர்கள். அவங்க இதுவரைக்கும் எந்த சண்டைக்கும் போனதில்லை, எந்த தகராறுக்கும் போனதில்லை. 1000 சோதனைகள் வந்தாலும் அமைதியான முறையில் தான் இது வரைக்கும் நம்ம பயணம் பண்ணின்னு இருக்கிறோம். அது இனி வரக்கூடிய எல்லா காலத்திலும் அது தொடர்ந்து நடக்கும். இது நானும் நம்புகிறேன், நீங்களும் இந்த நேரத்தில் உறுதியாக சொல்லுங்கள். நம்ம எல்லாரும் எப்படி இருப்போம்? அமைதியாக இருப்போம். அந்த அமைதியை தவிர நமக்கு வேற ஒன்றும் தேவையும் இல்லை. ஏன்னா மற்ற எல்லாமே ஒரு நாள் கொல்ல போயிடும். இன்னைக்கு என்கிட்ட பலம் இருக்குது பணம் இருக்குதுன்னு நான் யார் வயிற்றுல ஒன்றும் அடிக்கலாம். எவ்வளோ நாளைக்கு என்னால் அடிக்க முடியும்? பணமும் பலமும் இருக்கிற வரைக்கும் தானே அடிக்க முடியும். இதெல்லாம் நிரந்தரமாக நின்று யாராவது வந்திருக்காங்களே இந்த உலகத்தில்? ஒருத்தர் கூட கிடையாது. வரலாறு நாம் திரும்பி பார்த்தோம்னா எந்த பலசாலியும் இந்த உலகத்தில் எதையும் சாதிச்சதே கிடையாது. ஆனால் அன்பால 1000 சோதனைகள் வந்தாலும் அன்பால நின்ன கூட்டம் மட்டுமே வரலாறு முழுக்க நிலைச்சி நின்று இருக்குது. அதை நாம் படிக்கிற எல்லாத்துக்கும் தெரியும். நம்முடைய ஆசிரமம் நிலைச்சி நிற்கணும்னா எது வேணும்? பலம் தேவையில்லை, பணம் தேவையில்லை, பதவி தேவையில்லை. என்ன தேவை? அன்பு. இந்த அன்புன்ற ஒரு அடிப்படை கட்டுமானத்து மேலதான் நம்முடைய ஆசிரமத்தை நம்முடைய குருதேவர் நிர்மாணிச்சிருக்கிறார். அது 1000 சோதனைகள் வரும், 1000 தடுமாற்றங்கள் வந்தாலும் நம்மளுடைய மனசுல இருந்து அந்த அன்பையோ அந்த இரக்க குணத்தையோ யாராலையும் கொண்டு போக முடியாது. அதனால தான் இன்ன வரைக்கும் நம்ம முகம்லாம் பார்த்தோன்னா எப்படி இருக்கு?
மனசில் 1000 வேதனைகள் இருக்கும். இருந்தாலும் நாம் அதை வெளிக்காட்டாமல் அடுத்து போகணுன்ற எல்லா முயற்சியும் எடுக்கிறோம். அது நாங்கள் மட்டும் இருக்கிறதில்ல, இங்கே இருக்கிற எல்லாரோட மனக்கவலையும் நமக்கு என்னன்னு புரியும். ஆனாலும் நாம் எல்லாரும் நம்மளுடைய குருதேவர் இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு காண கொண்டு வருவார். அந்த முடிவு கூடிய சீக்கிரம் வரும். அந்த நம்பிக்கையில் தான் நாம் தொடர்ந்து நடைபெறும். நாம் எல்லாரும் இப்போ ஒன்று கூடுகிற இந்த நாளில் நாம் அந்த உறுதியான ஒரு நிலையில் ஒன்றா நிற்கணும். சரிங்களா? யாராவது கோபமாக பேசினால் கூட யாரும் கலங்க வேண்டாம். நாம் அப்படியே கோபப்படணும்னு எந்த கட்டாயமும் இல்லை. எல்லாரும் அமைதியாக இருப்போம். சரிங்களா? சரிங்களா? நல்லது. ஓம் ஆதிக்கு முதலான கணபதியை போற்றி, ஓம் ஆதிசக்தி வல்லமையை போற்றி, ஓம் அயமாளிசன் அருளை போற்றி, ஓம் குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த குருவடி திருவடி மலரடி சரணம் சரணம் சரணம். ஓம் குரு விஷ்ணு குரு பிரம்மா குரு மகாதேவ சம்போ நம சிவாய சிவாய நம. ஓம் சாமி ஆத்ம வணக்கம். சாமி இங்க வந்திருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் சீடர்களுக்கும் ஆத்ம வணக்கம். சாமி இப்போ இந்த காலையிலேருந்து நடந்த அந்த நிகழ்வுகள்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம். இது ஒரு மிராக்கலாக நடந்துகிட்டு இருக்குது. ஐயா ஏகப்பட்ட மிராக்கள் உலகத்தில் நடத்தி காட்டியிருக்காரு. எனக்கே பார்த்துருப்பீங்க, கையை அடிபட்டு 15 நாளில் மீண்டு வந்து கை விரல்லாம் குணமாகி அதுக்கப்புறம் 2 ஆக்சிடென்ட் சந்தித்தேன். அந்த 2 ஆக்சிடென்ட் 1 ரூபா செலவு இல்லாமல் ஒரு 3 லட்சம் ரூபா கூட செலவாகுன்னாங்க. அது கூட ஐயா பாடத்தினாலே எனக்கு குணமானது. இது யாருக்கிட்டையுமே இது வரையும் சொல்லலை. அதேமாரி மிராக்களை சந்தித்து இந்த அளவுக்கு நல்லா இருக்கிறோம். இப்போயும் சில எல்லாரும் சொல்கிறாங்க இவ்வளவு மிராக்கள்லாம் நடந்துகிட்டு இருக்குதுன்னு. ஐயா சொல்கிறாரு, ஒரு குழவி தனக்கு அப்புறம் இந்த உலகத்துக்கு தன்னை போலவே அது உருவாக்கி விட்டுட்டு போகணுங்கிறதுக்காக ஒரு மலைகள்லாம் தேடி காடுகள்லாம் தேடி ஒரு புழுவை கொண்டுட்டு வந்து அது உருவாக்கி குழவி உருவாக்குது. அப்போ ஓரறிவு ஈரறிவு உள்ள அந்த ஒரு உயிரினத்துக்கு உள்ள அந்த அறிவு மனிதனுக்கு இருக்கணும் அப்படின்னு ஐயா நினைச்சு ஐயா வந்து உங்களை உருவாக்கி இருக்கிறாரு. குழவி ஒரு புழுவா தேர்ந்தெடுக்கிறது பேரு. அதுக்கு உதாரணமா ஐயா இருக்கும்போது நான் இதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க குருவாய் உருவாய் மறுவாய் உருவாய் வருவாய்ன்னு சொன்னாங்க. அது வந்து எனக்கு அது முன்னாடியே எப்படி தோணுச்சு தெரியல. எனக்கு நான் செய்யல, அது எனக்குள்ள இருந்து ஐயாவே அதை பாருங்க. அந்த போட்டோவில் ஐயா இருக்கும் போதே கொடுத்தேன். குகனா வருவாருன்னு அந்த போட்டோ பாருங்க, ஐயாவே முன் தோண்டி நிற்கிறாரு பாருங்க. அந்த போட்டோவை பாருங்க, நல்லா தெரியும். அந்த போட்டோ அது ஐயா தான் வருவாங்கிறத முன்கூட்டியே ஐயா உணர்ந்ததுனால என்ன தெரியல. அந்த போட்டோவில் உங்களை அதை உணர்த்தி அதை வர வச்சிருக்கிறாரு. அதை அவங்க சொல்லும் போதே அதை நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். நான் அது வந்து நான் கொண்டு வரல, அது ஐயா என் மூலமா கொண்டுட்டு வந்து வச்ச போட்டோ. அது அந்த போட்டோ அது ஐயாவே செஞ்சது. அது மாதிரி சாமி வேற இதை சொல்றதுக்காக வந்த ரெண்டாவது ஒரே ஒரு சின்ன கேள்வி சாமி. படிக்காத ஏழைக்கும் பரிசாக வந்தது பெரியோர்கள் சொல்லி வைத்த ஒரு மந்திரம். அது எந்த மந்திரம் சாமி? அன்பு சாமி. அன்பு அன்பு ஒண்ணுதான் எல்லாரும் நம்மள மாதிரி யோசிக்க சொல்லும். ஒரு மிருகம் இன்னொரு பொருளை அடிச்சு சாப்பிடுது. அடிச்சு சாப்பிட்ற மிருகம் கூட தன்னோட குட்டியை அடிச்சு சாப்பிடாது. அதுவும் மிருகம் தான், இதுவும் மிருகம் தான். ஒரு புலி இன்னொரு புலி அடிச்சு சாப்பிடுமா? சாப்பிடாது. மானை தான் வேட்டையாடும். ஒரு உயிருக்கு கூட அந்த இது இருக்குது. தான் குட்டிய தான் சாப்பிடக்கூடாதுன்னு பாதுகாத்து வளர்க்குது. அப்படின்னா ஒரு உயிருக்கே, ஒரு சாதாரண உயிருக்கே அந்த அன்புன்ற ஒரு பொருள் இருக்குதுன்னா மனுஷன் ஆகிய நமக்கு எவ்வளோ அன்பு இருக்கணும். அன்பு இருந்தா என்ன ஆகுன்றது தான் அது. அன்பு இல்லைன்னா என்ன ஆகும்? காட்டில் இருக்கிற மிருகம் ஒன்று வேட்டையாடுற மாதிரி ஊருக்குள்ள இவனும் மிருகமாகி ஒருத்தனை வேட்டையாடக்கூடிய நிலைக்கு போய் சேர்ந்துடும். அதை நாம் எல்லாம் நிறைய பார்த்துன்னு தான் இருக்கிறோம், நிறைய கேள்விப்பட்டிருப்போம். அப்போ இதெல்லாம் நடக்காமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும்? அன்பு அப்படின்ற 3 எழுத்து மந்திரம் நம்ம மனசுல சதா ஒழிச்சுன்னு இருக்கணும். அந்த 3 எழுத்து மட்டும் சதா ஒழிச்சா அது முருகான்ற அந்த 3 எழுத்துக்கிட்ட போய் நம்மளை கொண்டு போய் சேர்த்துரும். அவன் குகனாவும் வருவான், முருகனாவும் வருவான், சிவனாவும் வருவான். ஆனால் அவனை 3 எழுத்து தான். முதல்ல நாம் பிடிக்க வேண்டிய 3 எழுத்து அன்பு. அந்த முடிவான 3 எழுத்து முடிக்க வேண்டியது சிவம்.
சிவனை போய் நேராக பிடிக்க முடியாது. அவனை பிடிக்கணும்னா நம்ம முதல்ல பிடிக்க வேண்டியது மனசுக்குள்ள என்ன மாதிரி தான் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிருன்ற அந்த அன்பு வரணும். அதனால தான் என்ன சொன்னார் ஐயா, அன்பே சிவம், அதுக்கு உன் மனம் தாண்டா குரு. அந்த மந்திரம் தான் அன்பே சிவம். அந்த மனம் தான் அன்பே சிவம். அடுத்தவனை அடிச்சு அடுத்தவன் தோல் மேலே கையை போட்டு பாக்கெட்லேருந்து அவனுக்கு தெரியாம எடுத்து நம்ம பாக்கெட்டில் வச்சாலும் போடும்போது அன்பா போடுற மாதிரி இருக்கும், எடுக்கும்போது அவன் வேற மாதிரி ஆயிடுவான். அதுக்கு பேர் அன்பு இல்லை. அதனால இங்க இருக்கிற கூட்டமெல்லாம் அன்புக்கு அடிமையான கூட்டம். அதான் திருமூலருடைய அன்பும் சிவமும் இரண்டு என்பார் அறிவிலார். அன்பே சிவமாவதே யாவரும் அறிகிறார், அன்பே சிவமாவதே யாவரும் உணர்ந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருக்காரு. அப்படிதான் அமர்ந்து இருக்கிறாரு. இதுதான் பரிசாக வந்த மந்திரம். இதுதான் நம்ம சீடர்களுக்கு எல்லாம் ஐயா கொடுத்த மந்திரம். அதேதான் அன்புங்கிற சிவம். அதுதான். எல்லாரும் உண்மையா இருங்க, ஒழுக்கமா இருக்கணும், அன்பா இருக்கணும். இது சில விஷயங்களை நாம காப்பாற்றி ஆகணும். அடிப்படையில் நாம சேர்த்து வைக்கிற பொருள், நாம காப்பாற்றி வைக்கிற பொருள் எல்லாம் எல்லா காலத்துலையும் கூட வருமானா கூட வந்துடாது. ஆனால் ஒரு பொருள் கண்டிப்பாக வந்துடும். அது நாம அடுத்த உயிர் மேலே அன்பு காட்டினா என்னைக்காவது ஒரு நாள் எல்லா உயிரும் நம்ம மேலே அன்பு காட்ட வரும். முனிவர்கள், தவசிகள், ஞானிகள் யாரும் ஊரில் வாழலை, அவங்க காட்டில் வந்தாங்க. காட்டில் வாழக்கூடியவனுக்கு மிருகத்தால் தொந்தரவு இல்லாமல் இருக்குமா? வந்துருக்கோம்ல, கண்டிப்பா வந்து வரும்னு அவனுக்கும் தெரியும்ல. அதனால ஏன் போனாங்க? இங்க இருக்கிற அன்பு அடிச்சு கொள்ளக்கூடிய புலிய கூட அடக்கி வைக்கக்கூடிய சக்தி உள்ளது. புரியுதுங்களா? அப்ப அன்புக்கு மட்டும்தான் அந்த சக்தி இருக்குது. அதனால நம்ம வாழ்க்கையில சோதனை வரும். நாம அன்பா இருக்கணும் தான் நம்மளும் நினைப்போம். நாம போய் ஊர்ல வரலாம் சண்டை போடணும் நாங்க வந்து உட்காந்துக்கிறோம். நம்ம நோக்கம் அது இல்லை. ஆனா நம்மளை சுத்தி நடக்க வேண்டிய விஷயம், ஒருவேளை இந்த தடியெல்லாம் எத்தா என்ன வேற வழி இல்லையோ அப்படின்ற சூழ்நிலை வரும். வந்தால் கூட வேற வழி இல்லை, நம்ம அன்பா தான் இருந்தாகணும். அடிக்கிறவனுக்கிட்டையும் நாம அட்ராப்பான் தான் அடங்கி தான் போய் ஆகணும், வேற வழி இல்லை. அன்பு அன்பு இங்க போதிச்சுட்டு நமக்கு ஒரு சோதனை வரும்போது நம்ம போய் தொட்டி தடி எடுத்தா நல்லா இருக்குமா? இருக்காது. அப்போ நாம செஞ்ச செயலுக்கும் நாம பேசின பேச்சுக்கும் வித்தியாசம் வந்துடுமே. வித்தியாசம் வந்துட்டா நம்ம பேசின பேச்சில் உண்மை இல்லைன்ற ஆயிடுமே. நம்மளை கேட்பாங்க, சாமி நீங்க ஏன் சாமி இவ்வளோ பொறுமையாகிறீங்க? கல்லு கூட கொஞ்சம் சொர்ணம் வந்திருக்கும் பொழுது உனக்கு ஏன் சொர்ணம் வரல? எல்லாம் வரும் சாமி, இது வரும், சோதனை வரும். ஆனால் நாம பேசின பேச்சு நம்ம வாழ்க்கையில செயல்படுத்தணும். பேசிட்டடா இறைவன் பார்க்கறான், டே நீ பேசாத பேச்செல்லாம் பேசுற, இது அடுத்தவங்களுக்கு பேசும்போது நல்லா இருக்கும், உனக்கு வரும்போது நீ அப்படி இருக்கிறியா நான் பார்த்துறேன்டா. ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க. ஆனா அங்கேயும் நாம பேசின பேச்சுக்கு ஏற்ற மாதிரியே இருந்து சாதிக்கிறோம். சூடு சோர்ணம் இல்லாம நம்ம அமைதியா இல்லை, எல்லாம் இருக்குது. ஆனா அதுக்கு முன்னாடியே பீஸ் கேரியர் ஐயா பிடிக்கிட்டாரு. அப்புறம் எங்க நாங்க சப்ளை வரோம்? வராது. அப்போ ஆன்மீகத்தோட அடிப்படை அன்பு தான். அப்போ நாம ஒரு விஷயத்தை பேசிட்டோம்னா பேசின வார்த்தை தான் நமக்கான வாகனம். பேசின வார்த்தை தான் நீ யாருன்றத உலகத்துக்கு காட்ட போகுது. அப்போ நீ யாருன்னு தெரியணும்னா பேசின வார்த்தையை நாம காப்பாற்றணும். இது ஊருக்காக சொல்ற விஷயம் இல்லை. எதை போதிக்கிறோமோ முதல்ல நாம அதே மாதிரி வாழ்ந்து காட்டணும். வாழ்ந்து காட்டுறது சொல்றதை விட மிகப்பெரிய கடினம். அந்த மாதிரி இருங்க, இந்த மாதிரி இருங்கன்னு சொல்றது ரொம்ப 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 ஈஸி. ஆனால் ஒரு சோதனை உனக்குள்ள உன் வாழ்க்கையில நடக்கும் போதும் நீ அப்படி இருந்துட்டனா அந்த பார்வை, இறைவனோட பார்வை உன் மேல பட்டால் மட்டும்தான் அவ்வளோ பொறுமையாகவும் நிதானமாகவும் இருக்க முடியும். நீ அந்த பார்வை உன் மேல படலைன்னா நீ எப்போ வேணா ஒரு தீக்குச்சி மாதிரி எரிஞ்சு, தீக்குச்சி எரிஞ்சா என்ன ஆகும்? தீக்குச்சி கருகி காணா போடும். புரியுதுங்களா? வெறும் அங்க நெருப்பு மட்டும் வரல, எதை பத்த வச்சதோ அதையும் அழிச்சிரும். கோபம் வந்த உனையும் முதல்ல அழிக்கும். உனக்கு மேல ஒருத்தன் இருக்கிறான்னு உனக்கு நம்பிக்கை இருந்ததுன்னா எல்லா பாரத்தையும் அவன்கிட்ட போட்டுட்டு
நீ பாட்டும் பயணம் பண்ணுறது தான் இங்கே நடக்கிற விஷயம். அதுக்கு அதை பயணம் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ சொல்றீங்களா, அதுக்கு உதாரணமாக தான் சாமி, கடல் நடுவில் குரு சீடர்களோட போயிட்டு இருக்கிறாரு. அப்போ கப்பல் வந்து பலத்தா காட்டுறதுனால அந்த கப்பல் வந்து பாய்மர கப்பல் தடுமாறுது. அப்போ எல்லாம் சீடர்கள்லாம் பதட்டம் அடைகிறாங்க. பதட்டம் அடைஞ்சு ஒரு சிறிது நேரம் கழிச்சு என்ன ஆகுதுன்னா சமநிலைக்கு வந்துடுது. எல்லாம் கரையேறிடுறாங்க. கரையேறி வந்த உடனே சீடர்கள் வந்து கேட்குறாங்க, நாங்கள்லாம் ரொம்ப பயந்து போயிட்டோமே, நீங்கள் மட்டும் ஏன் குருவே நீங்கள் வந்து பயப்படாமல் இவ்வளோ பதட்டம் இல்லாமல் உட்காந்துருந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது குரு வந்து சிம்பிளாக அவருக்கு ஒரு உதாரணத்துக்கு செய்யணுங்கிறதுக்காக சின்ன கத்தி எடுத்து அப்படி குருவுக்கு அப்படி சீடர்களுக்கு முன்னாடி அப்படி காட்டும் போது அப்போ அசராத நிற்கிறாரு அந்த சீடர். அப்போ கேட்குறாங்க, ஏன்பா நான் உன்னை கத்தி எடுத்து குத்த வந்தானே, இப்போ உனக்கு பயம் இல்லையா அப்படின்னு கேட்கும்போது அப்போ சீடர் சொல்கிறாரு, ஐயா நான் வந்து உங்களை நம்பி வந்திருக்கிறேன், அதனால என்ன காப்பாத்துவீங்க, எனக்கு வழிகாட்டுவீங்கன்னு எனக்கு தெரியும், அதனால என்ன கொல்ல மாட்டீங்கிற நம்பிக்கையினால இருந்தேன். இதைத்தான் நானும் இறைவன் என்ன காப்பாத்துவாங்கிற நம்பிக்கையில எல்லாரும் நம்பி இருக்கிற மாரி இந்த பதட்டமான சூழ்நிலையிலேயே இறைவன் காப்பாத்துவான்னு உங்களோட நம்பிக்கை எல்லளவும் சிறிதளவும் குறையாம இன்னைக்கு தடுமாட்டு இல்லாம உட்கார்ந்து இருக்கிறீங்க. ரொம்ப சிறப்பான விளக்கத்தையும் கொடுத்துட்டு இருக்கிறீங்க. அமைதியோட சிறப்பான ஆத்ம வணக்கம் சாமி, சிறப்பான விளக்கம், ஆத்ம வணக்கம். இடைக்காடர் ஒரு பாட்டோட தன்னுடைய பாட்டில் ஒரு இடத்துல சொல்றாருயா, ஏப்பம் விடாமலே பால்கற வரும் ஏமன் விலைக்கிட பால்கறன்றாரியா. அப்போ இந்த பயிற்சிகளில் இருக்கிறவங்க ஏப்பம்ன்றது வெளியே வரக்கூடாது. ஏப்பம் விடாம கால்பெற யமன் வராம பால்கற அப்படின்னா அப்படின்வான். பக்கத்தில் இருக்கிறவங்களாம் பயப்படுற மாதிரி சும்மா விட மாட்டாங்க. பக்கத்தில் இருக்கிறவங்க பயப்படணும், என்னடா அது என்ன ஆச்சுன்னு. அந்த மாதிரி ஏப்பம் விட்டீங்கன்னா உன் அடி வயிற்றில் இருக்கிற மூச்செல்லாம் உனக்கு வெளியே வந்துடும்டா. வந்துடுச்சுன்னா யமன் தேடிக்கின்னு வந்துடுவான் ஒன்று. இது ஏப்பம் வராமல் அடக்கி வச்சுக்கோ, யமன் தேடி வரமாட்டான் அப்படின்றதுக்கு சொல்கிறாரு. சொல்லு ஐயா, நாம் இந்த பாடத்தை பண்ணும்போது சுவாசத்தை உள்ளேயும் வெளியையும் மாற்றி மாற்றி விட்டுக்கிட்டும் உள்ளுக்கு இழுத்துக்கிட்டும் இருக்கிறோம் ஐயா. இதுவே தப்பு, இதுவே தப்பு. இது உள்ளூர்லையும் வெளியிலையும் தானாக போ, நீ என்னத்தை மாற்றி மாற்றி விடுறது. அதை கொஞ்சம் நாம் பயிற்சி பண்ணும்போது பயிற்சி மூலியமா வெளியே விடுறது இல்லை, அதை உள்ள நிறுத்தத்துக்கு தான் பயிற்சியை. நீ வெளியே விடுறதும் வெளியே விடுறதும் யாருமே விடுவானா. அது நீ இது இவ்வளோ நாள் நீயே மூச்சு விட்டுன்னு இருந்த, அதுவே தானே போய்கின்னு இருந்த. அது வெளியும் போச்சு உள்ளவும் போச்சு. வெளியே வரும்போது 12 அங்கலமாக வந்தது, 4 அங்கலம் கழிஞ்சு போய் உள்ளே போகும்போது திருப்பி 8 அங்கலம் திரும்பி போகுது. இப்படி போய் 4 அங்கலம் கழிஞ்சு 21,600 தடவை மூச்சு இயங்குது. அப்போ 4 அங்கலம் ஒரு ட்ரிப்புக்கு கழிஞ்சதுன்னா எத்தனை ஆயிரம் கழிஞ்சுது. அது எவ்வளோ மூச்சு வெளியே போய் கழியுதோ அவ்வளவும் ஆயில் கம்மி இல்லையா. என்னால் தான் அவை சொல்ச்சு, மயிர்கால் முழுதும் மாய்கின்ற வாய்வை உயிர்ப்பின்றி உள்ளேவை. இந்த ஆசைன்ற எண்ணத்தால் உன் மூச்சு அபாரமாக வெளியே போகுது. இது உன் மூக்கில் வாயில் மட்டும் போலடா, மயிர் துவார வழியாலாம் போகுது. இப்போ வேர்வை வருது, ஓட்டை இல்லை உடல்ல, ஆனால் வேர்வை வருது, ஓட்டம் இருந்தால் தானே வரும். அப்போ இது வழியாலாம் ஆசை வெளியேறுது. ஆசை வெளியேறும் போது உனக்கு ஆயுள் குறைஞ்சி போகுது. இதை உள்ளவே அடக்கினா ஆயுள் பெருக்கும் உண்டாகும் அப்படின்னு நான் போய் சொல்லு. நீ புதுசாக வந்து சொல்கிற நான் வெளியவும் உள்ளவும் விட்றேன் நீட்டு. வெளியவும் உள்ளவும் விட்டீங்கன்னா நீ என்ன விடணும், அது தானாகவே நடக்க போகுது. பயிற்சியில் உள்ள வைக்கிறது தான் பயிற்சி, வெளியே விடுறது பயிற்சி இல்லை. நீ உள்ள வைக்கிற நான் வெளியே விட மாட்டேன் மூக்க கேட்க பிடிச்சின்னா நீவே இருக்க மாட்டேன். அது கூடவே உறவாடி அதை நிறுத்தணும், அதுதான் பயிற்சி. மூச்சோட உறவாடி அந்த மூச்சை உள்ள அடைக்கணும். அது நீயா அடக்க முடியாது, அதுவாக அடங்கணும். அதை போய் நீ வெளியே விட்டினா பாடமே தேவையில்லையே உனக்கு, தானாகவே நடந்துக்கினுக்குது அது வெளியவும் உள்ளவும். இது வந்து இந்த பிராணாயாமத்தில் வந்து ரேசகம் பூரகம் கும்பகம்ன்ற மாதிரி என்ன சொல்கிறாரு, எவ்வளோ சொல்கிறாரு அளவு சொல். அது தெரியலையா, அது தெரியாத இதை போய் மட்டும் மூச்சு மட்டும் விடுறத மட்டும் தெரிஞ்சுக்கின்னு வந்தியா, அது எவ்வளோன்னு தெரியல. இதுதான் எது இது மாதிரி தான் நிறைய பேர், நீ மட்டும் இல்லை, இது மாதிரி ஆயிரக்கணக்கில் இருக்கிறாங்க. எதை சொல்லிக்கிறாங்க, அதில் என்ன காரணத்தை சொல்லிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதே இல்லை. ரோசகம் பூரகம் இதுங்க அது நான் பண்ணின்னு என்னடா பண்ணேன், எவ்வளோடா அது அளவு தெரியாது, தெரியுமா, தெரியாது. தெரியாது அதை பற்றி பேசி என்ன பிரயோஜனம். ஐயா சொல்ற மாதிரி காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளருக்கு கூற்றை உதைக்கும் குருவை பிடிச்சாதானே, நீ தான் வெளியே விடுறேன், அப்புறம் எங்கேருந்து பிடிக்கிற நீ. திருமூலர் சொல்றாரு, ஏற்றி இறக்கி இருகாலம் பூரித்து காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளிக்கு கூற்றை ஒதிக்கும் குறியதுவாமேனாரு. யமனை ஒதிக்கிறதுக்கு அதான்டா வழின்னாரு. ஆனால் நீ வெளியே விட்டீங்கன்னா யமங்குடையில் போடுவேன். இங்கேருந்து மூக்கில் ஆட்டம் உட்காந்துங்கிற வரைக்கும் போகாது, அது மூக்கோடவே இருக்கும் காற்று. இப்போ நான் இவ்வளோ பேசுகிறேன், காற்று வந்த அப்புறம் கை வச்சு பாரு, காற்று வந்த மூக்கில் வரக்கூடாது. வந்ததுன்னா நான் ஆன்மீகவாதியே இல்லை.
அது தானாகவே அடங்கணும். நான் அடக்கணும்னா என்ன அது அடக்கிட்டு போடும். அதே நேரத்தில் அது அடங்கலைன்ட்டு வெளியே ஊட்டினால நீ கூட போயிடுவ. எல்லாம் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சிக்காமல் ஞானத்தில் ஒன்றும் பண்ண முடியாது. எவ்வளவோ எத்தனையோ கிளாஸில் இதை பற்றிலாம் சொல்கிறேன், அப்போவும் புரிஞ்சிக்கல. நீங்கள் என்ன பண்ணுறது? ஒன்றும் நான் இப்போ இந்த குழந்தைக்கு மூச்சு அடக்க தெரியுமா? தெரியாது. இல்லை அது மூச்சை விட்டுக்கணுக்குதா? இயல்பாக இருக்குதானே நீ சொல்லிங்கிற. இல்லை, அது தானா அதை பயிற்சி பண்ணும்போது தானா உள்ளுக்கு நிற்கிது. நிற்கணும். இவ்வளோ தூரத்துக்கு வர்றது அந்த பயிற்சி பண்ணும்போது இங்கே தான் நிற்கிது. அது எங்கன்னா நிற்கிதம்பா. வெளியவும் உள்ளவும் போது அது வெளியே போயிடுச்சு. வெளியே போகக்கூடாது. ஆனால் போகக்கூடாதுன்னு நீ கெட்டி பண்ண முடியாது, அடக்க முடியாது. அதை உறவாடியே அடக்கணும். எத்தனை கிளாஸில் சொல்லிக்கிறேன், அடங்காத எருது மாடு யாரை பார்த்தாலும் குத்திடும். அப்படிப்பட்டதை அடக்கணும். அடக்கணும்னா அதுக்கு என்ன பண்ணணும்? பசும்புல்லை கொடுத்து அதை தட்டி கொடுத்தே இட்டுன்னு போய் அது கூட பழகணும். பழகினா அது ஒன்றும் பண்ணாது. மனம்ன்ற மாடு அடங்கணும்னு சொன்னால் நீ அது கூடவே உறவாடணும். ஆனால் நீ உறவாடுறதுலாம் உடலு கூட உறவாடிட்டா மனம்ன்ற மாடு அடங்காது. அதனுடைய ஆட்டத்தை தான் காட்டும். அதனால தான் சொன்னான், எட்டா புறவி அடி ஈராறு காலடியோ விட்டாலம் பாரமடி வீதியிலே தான் மறிச்சின்னான். கட்டா கயிறெடுத்து கால் நாளும் சேர்த்திருக்கி அட்டாள தேசமெல்லாம் ஆண்டு இருந்தால் ஆகாதோன்னும். இந்த மூச்சை வந்து கட்ட முடியாதுடா. கட்டாத கயத்தில் தாண்டா அதை கட்ட முடியும். அப்படின்னா கட்டாத கயிறு உன் மனசாலேயே அதை கட்டுறா அப்படின்னா. ஒன்று எதையாவது கட்டினா கயிறில் கட்டணும், இல்லை கம்பியில் கட்டணும். ரெண்டும் இல்லாத கட்டா கயத்தில் கட்டுன்னா எப்படி கட்டுறது? மனசாலேயே மனசை கட்டு. அதனால தான் நான் ஒரு பாட்டு கூட, மனம் மனத்தினில் ஒடுங்கி மாயை எல்லாம் நீக்கி தூய ஒளிகளெம்பி என் துன்பமெல்லாம் தீர்த்து தாயை காட்டி தந்தையுடன் சேரவும் அருள் புரிய வேண்டும்னு. அந்த மாதிரி போகணும் ஆன்மீகத்தில். இது இப்படி போயிட்டுன்னா இன்னொரு பாடலில் சொல்கிறார் அழுகணி சித்தர், முத்து முகமடியோ முற்றந்தி வீதியிலே 10ஆம் இதழ்பரப்பி பஞ்சனையின் மேல் நிறுத்தி அத்தை அடக்கனில யாருமில்லா வேலையிலே குத்து விளக்கேற்றி என் கண்ணம்மா கோலமிட்டு பாருன்னா. அத்தை அடக்குனா மாமியார்கிட்ட கொம்பேத்துன்னு போகிறீங்க, எங்கள் அத்தையை அடக்கிட்டு வரேன்ட்டு. உன் மூச்சை அடக்குங்கன்னா அந்த மாதிரி இருக்குதப்பா. என்ன பண்ணுறது? சொல்கிறத புரிஞ்சுக்கிறதும் கிடையாது, தெரிஞ்சுக்கிறதும் கிடையாது. விதண்டாவாதமாகவே ஆராய்ச்சி பண்ணிவிட்டு விதண்டாவாதமாகவே கேள்விகளும் பதில்களுமா மாறி போச்சு. உண்மையை உணர்றதில்லை. உண்மையை தேடுங்க. ஒரு பாட்டை படித்தீங்கன்னா 10 வாட்டி படி, அது என்ன சொல்லிக்கிறாங்க அப்படின்ட்டு. அப்போ தான் உனக்கு புரியும். ஒரு வாட்டி படிச்சுட்டு நான் பெரிய மேதை எனக்கு எல்லாம் தெரிஞ்சுட்டேன்னு வந்தீங்கன்னா முட்டாள் ஆகிடுவேன். எப்போவுமே ஒரு மனிதன் எல்லாம் எனக்கு தெரியுங்கன்னா அவனுக்கு இன்னும் எதுவும் தெரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். ஏதோ எனக்கு தெரிஞ்சதை செய்துங்கிறங்க, இன்னும் எனக்கு தெரிஞ்சிக்க வேண்டியது எவ்வளோ இருக்குதுன்னா அவன் அறிவாளின்னு அர்த்தம். அதை தான் சொல்லிச்சு அவை. கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலகளவுடான். நீ கற்றுக்க தெரியாது, இன்னும் கண்டுபிடிக்க முடியாது, உலகளவு இருக்குது. ஆனால் நீ கற்றுக்கிறது இந்த கையளவு தண்டா. அதை வச்சுக்கினே எல்லாம் தெரியும்னு பேசாதே அப்படின்ச்சு. இன்றைக்கி நிறைய பேர் எனக்கு எல்லாம் தெரியுங்க, யாருக்கிட்ட நான் கேட்க வேண்டியதில்லைங்கன்றான். அவனை ஒன்றுமே தெரியாது அவன். அதனால் எதை படித்தாலும் எதை ஆராய்ஞ்சாலும் முழுமையாக ஆராயுங்க, முழுமையாக தெரிஞ்சுக்கங்க. அப்போ தான் உங்களுக்கு அது உதவும். ஒரு மனுஷனுக்கு எத்தனை குணம் இருக்குங்க சாமி? எத்தனை குணம்? குணமா? முக்குணம் தான். 3 குணத்தில் மனுஷன் சிக்கி தவிக்கிறான். அந்த குணத்துக்கும் மனசுக்கும் சம்மந்தம் இருக்குங்களா? கண்டிப்பாக. குணம் இல்லாமல் ஒரு பொருளை நம்ம அடையாளப்படுத்தவே முடியாது. இப்போ ரோஸ் இருக்குது, அதில் என்னென்ன இருக்குது? கலர் இருக்குது, அப்புறம் அதில் வாசனை இருக்குது. இது ரெண்டுமே இல்லைன்னா அதை நம்ம ரோஸுன்னு சொல்லுவோமா? இப்போ ரோஸ் கலரில் இல்லை, அதோட வாசனையும் இல்லை. இல்லை சாமி தான் ரோஸுன்னு காமிச்சா என்னால் அதை உணர முடியுமா? அப்போ அந்த ரோஸுன்னு நான் உணரத்துக்கு அது கலரும் அந்த வாசனையை தான் உணர்த்துது. மல்லின்னா அதுக்கு ஒரு குணம் இருக்குது, அதுக்கு ஒரு வண்ணம் இருக்குது. அப்போது வண்ணமும் ஒரு சுவாசம் அந்த நறுமணமும் அதோட குணத்தை நிர்ணயிக்கிற மாதிரி மனுஷனுக்கும் குணம் இருக்குது. என்னென்ன குணம்? ரஜோகுணம், தமோ குணம், சத்துவ குணம். எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சிடாது. அப்போ ஒருத்தர் சொல்கிறாரு, எப்பா இந்த மாதிரிலாம் இருப்பான்னு சொன்னாலும் கேட்காம போனால் அந்த மனுஷன் தமோ குணத்தில் இருக்கிறான். தானாகவும் ஒரு உள்ளே இருந்து ஒரு ஸ்பிரிட் இருக்காது. இதை செய்யலாம் அதை செய்யலான்னு எந்த வேகமும் எந்த வெளிப்பாடும் அவங்களுக்கு இருக்காது. அடுத்தவங்க சொன்னாலும் அதை அவங்களால செய்யவும் முடியாது, செய்யவும் மாட்டாங்க. அவங்களாம் எங்கே இருக்கிறாங்க? தமோ குணத்தில் சிக்கி தவிக்கிறாங்க. அவங்கள கீழே இருந்து மேலே கொண்டு வரவே முடியாது. அடுத்த குணம் ஒன்று இருக்குது, ரஜோகுணம். எல்லாம் நான் தான், என்னை விட்டால் இந்த உலகத்தில் ஆளே கிடையாது, நான் தான் ராஜா, நான் தான் மந்திரி, நான் தான் எல்லாமே அப்படின்னு எல்லாத்துலேயும் முன்னே போய் நிற்க சொல்லும்.
எது வரைக்கும்? உதவாங்கிற வரைக்கும். உதவாங்கிற வரைக்கும். உதவாங்கினா தான் அதுக்கு புத்தி வரும். அப்போ நான் எங்கே போகுதுன்னா அந்த ரஜோ குணத்தை சேர்ந்தவங்க. அடுத்து இன்னொரு குணங்குது, சத்துவ குணம். சோம்பேறியாகவும் இல்லை, இந்த மாதிரி நானும் போகலை, எப்பவுமே ஒரே நிதானத்தில் இருக்கிறான். நல்ல எண்ணம், நல்ல சிந்தனை, நல்ல செயல், இதை யாரெல்லாம் செய்கிறாங்களோ அவங்களெல்லாம் கேட்டகரி எதுனா சத்துவ குணத்தில் அவங்க இருக்கிறாங்க. ஒரு குணம் கெட்டதை மட்டும்தான் நினைக்கும், அந்த கெட்டதை விட்டு அதால் வெளியே வரவே முடியாது. வலிச்சுன்னு வந்து போட்டால் கூட அது திரும்ப எங்கே போகும்? பழைய இடத்துக்கே போகும். நாயை குளிப்பாட்டி நடுவூட்டில் வச்சாலும் அது எங்கே போகணுமோ அங்கே தான் போகணுன்ற குணம் யாருக்கு இருக்கும்? தமோ குணம். அவங்கள இந்த உலகத்தில் யாராலையும் திருத்தவே முடியாது. திருத்த முடியுமா சாமி? வாய்ப்பே கிடையாது. ராமன் ஒரு சான்ஸ் கொடுக்குறான். டேய், நீ எல்லாத்தையும் தோத்துட்டு ஒருங்கையோடு நிற்கிறடா, இன்று போய் நாளை வான்னு ஒரு சான்ஸ் கொடுத்தான். திருந்த முடிஞ்சது அவனால்? திருந்த முடியலையா? நாளைக்கும் ஒரு விஷயம் பண்ணினே சாவறேன் அப்படின்னு முடிவு போட வந்துட்டு செத்து போயிட்டான். அந்த குணம் எதுன்னா, இது தவறு, இது நம்ம அழிவுக்கு வழிகாட்டோன்னு அவன் புத்தியில் உரைக்காமல் அதையே செஞ்சு அழிவான். அவன் தமோ குணத்தில் இருக்கிறவங்க, அவனை காப்பாற்றவே முடியாது. ரஜோ குணம் வேணும். எது வரைக்கும் வேணும்? ஐயா சொல்லுவார், நானுன்ற ஆணவம்னு கொஞ்சம் வேணும், கொஞ்சம் வேணும். உப்பு போட்டால் மட்டும்தான் எவ்வளோ பெரிய சமையல்காரன் சமைச்சாலும் சுவை வரும். உப்பு போடாமல் நலபாகனே வந்தால் கூட சுவைன்றது தெரியாது. அப்போது சுவை எங்கே இருக்குது? உப்புல தான் இருக்குது, சாப்பாட்டில் இல்லை. ஆனால் அளவு மீறினா சாப்பாடு கெட்டுடும். நம்மளுக்குள்ளே இருக்கிற ஆணவமும் அளவோடு இருந்ததுன்னா, இப்போ நீங்கள் எல்லோரும் இருக்கிறீங்க, யாரோ வேலை இருக்கும், இல்லை நாளைக்கு கமிட்மெண்ட்ஸ் கொடுத்துருப்பான் முதலாளி, நீ போகக்கூடாது, உனக்கு இந்த வேலை இருக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க. நான் பௌர்ணமிக்கு போயா இப்போ வந்திருக்காங்கள. காரணம் என்ன? அவங்களுக்குள்ள நல்ல வடிவத்தில் ஒரு ஆணவம் இருக்குது. நான் இன்றைக்கி போயாவும்பா, நீ வேலையெல்லாம் போனால் போகுது, நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு எவ்வளோ பேர் இங்கே துணிஞ்சு வந்தவங்களாங்கிறாங்க. பார்த்தீங்களா? இவங்களுக்குள்ள அந்த ஆணவம் நல்ல விஷயத்துக்கு தூண்டுது. அப்போது ரஜோகுணம் ஒரு மனுஷனுக்கு கொஞ்சமாக இருந்ததுன்னா சத்துவ குணத்தில் அப்போ தான் நிற்க முடியும். சத்துவ குணன்றது ஊரெல்லாம் உதைக்கிற அளவுக்கு கொண்டு போய் நிறுத்திடும். அந்த சத்துவ குணத்தை காப்பாற்றணும்னா அவங்களுக்கும் கொஞ்சம் ரஜோகுணம் வேணும். நான் நல்லவனாக இருக்கிறேன், ஒரு குடிகாரன் ஆடின்னு போகிறான், அவனை போய் ஏன்டா ஆடுறேன்னு யாரா போய் கேட்பாங்களா? கேட்க மாட்டான். ஏன்னா கேட்டான் உதைப்பான், பயம் இருக்குதுல்ல. ஆனால் நல்லவன் ஒழுங்காக தான் போவான். இவன் ஆடின்னு வந்து ஏன்டா என்ன இச்சன்னு இவனே கேட்பான். இடித்தவனே இவன் சம்மந்தப்பட்டவனே கேட்பான், ஏன் இழிச்சவன் வாயன் ஏமாந்தான். யாருக்கு பேர்? நல்லவனுக்கு பேர். அந்த நல்லவன்ற விஷயத்தை காப்பாற்றணும்னா கொஞ்சம் ரஜோகுணம் வேணும். அவன்கிட்ட போனால் உதவாங்குவான், அவன்கிட்ட போனால் உதைப்பான்ற பயத்தை உருவாக்கணும். எதுக்கு? உதைக்கிறதுக்கு இல்லை, என்னை காப்பாற்றிக்கிறதுக்கு. நான் ஒரு செடி, இந்த செடியை காப்பாற்றணும், என்னை சுற்றி ஒரு வேலி வேணும். அந்த வேலி எதுனா தேவையான அளவுக்கு ரஜோகுணம் வேணும். எங்கே முறைக்கணுமோ அங்கே முறைச்சிக்கணும், எங்கே பேசணுமோ அங்கே பேசணும், யார்கிட்ட குழையணுமோ அங்கே குழைஞ்சிக்கணும். இல்லை நான் ஆன்மீகவாதிங்க, எல்லாருக்கிட்டையும் அன்பாக தான் இருப்பேன்னா போதை தான் படணும். என்கிட்ட இருக்கிற அந்த தன்மையை காப்பாற்றிக்கணும்னா எனக்கும் கொஞ்சம் ரஜோகுணம் வேணும். புரியுதுங்களா? அப்போது கொஞ்சமான அளவில் இருந்ததுன்னா அவங்க தான் ஆன்மீகத்தில் முன்னேற முடியும். சரிங்களா? முழுக்க சத்துவகுணம் வந்துடுச்சுன்னா அவனுக்கு இந்த உலகமே தேவைப்படாது. சரிங்களா? அதுதான் சார் 3 குணத்தில் மனுஷன் நிற்கிறான். தமோ குணம், ரஜோகுணம், சத்துவகுணம். இது இல்லாமல் மனுஷன் கிடையாது. கிட்ட வச்சுங்க. ஒரு குரு கிட்ட சீடன் எப்படி இருக்கணும்? அதான் கொஞ்ச நேரத்துக்கு கேட்டாங்க. பயத்தோட இருக்கணுமா இல்லை பக்தியோட இருக்கணும்? பயம் தேவையில்லை சாமி. பயன்றது இங்கே தேவையே இல்லாத விஷயம். பக்தி தான் வேணும். எதுக்கு பயம் வரும்? ஒரு இருட்டில் ஒரு கயிறு இருக்குது, எனக்கு கண்ணு தெரியல, அது பாம்பா அது கயிறான்னு தெரியல, ஐயோ நீட்டாக இருக்குது, வளைஞ்சிருக்குது, அப்போ அது பாம்பாக தான் இருக்குன்றான். எப்போ தெரியுது? நான் இருட்டில் இருக்கும்போது தான் பயப்பட போகிறேன். வெளிச்சத்தில் இருந்தால் அது கயிறுப்பா அப்படின்ட்டு போயின்னு இருப்பேன். ஒரு குரு கூட நிற்கிற சீடன் வெளிச்சத்தில் இருக்கிற மாதிரி அவனுக்கு பயன்றதே இருக்கக்கூடாது. பக்தி மட்டும்தான் வேணும். பயம் இங்கே தேவையில்லாத ஒன்று, தேவையே இல்லை. பயம் குருவையும் சீனையும் பிரித்து வைக்கும், பக்தி 2 பேரையும் ஒன்று சேர்க்கும். இவங்க 2 பேரும் என்றைக்கு ஒன்று சேர்றாங்களோ இறைவனும் சீடனும் ஒன்று சேர்ற நாள் வந்துடும்.
சரிங்களா? பயத்துக்கு வேலை இல்லை சாமி. பயன்றது அறியாமை இருக்கிற வரைக்கும் பயம் இருக்கும். அறியாமைக்கு ஞானத்தில் வேலையே கிடையாது, அறிவுக்கு மட்டுமே வேலை. அறிவு உள்ளவனுக்கு பயன்றதே இல்லை. போகிற உயிர் முடிவாகி போச்சு, நான் போகிறேன்ப்பா அப்படின்னு கிளம்பிடுவாங்க. யாருக்கு மரண பயம் இல்லையோ அவனுக்கு அறியாமைன்றதே இல்லாமல் இருக்கும். சரிங்களா? இழுத்துன்னு இருக்கும், ஆனால் சாவை கண்டா பயம். ஐயோ செத்துருவணும்னு வாழ்நாளெல்லாம் அப்படி தான் இருப்பாங்க. ஏன் இவ்வளோ தூரம் வந்துட்டோமே, எல்லாத்தையும் பார்த்துட்டோமே, சரி போனால் என்னன்னு யாருன்னு தைரியம் வருதா? வரலையே. அப்போது அறியாமையில் இருந்தால் பயத்தோடு வாழ்வாங்க. அறிவோடு இருக்கிற யாருக்கும் பயம்ன்றதே இருக்காது. எது வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன்ப்பா, எனக்குள்ள குருநாதர், என் கூட குருநாதர் இருக்கிறார், நான் ஏன் பயப்பட இருப்பேன்? சரிங்களா? நல்ல சாமி, நன்றி. திருவள்ளூரின் பக்கத்திலே போலிவாக்கம் உண்டு. ஒரு பெரிய பாம்பு ஒரு வழியில் போகிறவங்க வரவங்கெல்லாம் கடிக்குது. அதனால் அந்த வழியில் வர்றதுக்கே எல்லாரும் பயந்து போயிட்டு வர்றதே கிடையாது. ஒரு நாள் ஒரு சாமியார் அந்த வழிக்காக வர்றார். வரும்போது அந்த ஊர் ஜனெல்லாம் சொல்லுது, போகாதீங்க, பெரிய பாம்பு இருக்குது, அது எல்லாரையும் கடிச்சு கொள்ளுது அப்படின்ட்டு. சாமியார் அவங்க பேச்செல்லாம் கேட்காம வர்றார். வந்தால் அந்த பாம்பு அத்தனை பேரை கடிக்கிற மாதிரியே இவர்கிட்டவும் போகுது. அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, அதை கட்டுப்படுத்துறாரு. கட்டுப்படுத்திட்டு சொல்கிறாரு, இனிமேல் உன் வாழ்க்கையில் நீ யாரையுமே கடிக்கக்கூடாது, கடிக்காமல் இருக்கணும், நீ உன்னை கண்டு ஊர் பயப்படுது, அது மாதிரி ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு அவர். இது அதோட கடிக்காமல் இருக்குது. கடிக்காமல் இருக்கிறதால ஊர் ஜனங்கள்லாம் முதல்ல இதை கண்டாவே பயந்தவங்கெல்லாம் அதை கல்லை தடித்து சாவை பொழைக்க ஆக்கிட்டாங்க அந்த பாம்பை. அப்போ அந்த சாமியார் போயிட்டு மறு வாரம் வர்றாரு. வந்தாக்கா பாம்பு குத்து உயிரம் குல உயிரமாக இருக்குது, சாகிற மாதிரி ஆகுது. அவருக்கே ஒரு மாதிரி மனசு கஷ்டமாகி போச்சு, என்ன அந்த பாம்பு இப்படி ஆகிப்போச்சு அப்படின்ட்டு. அப்போ அவர் கேட்குறாரு, என்ன ஆச்சு உனக்கு, ஏன் இப்படி ஆயிட்டு அப்படின்னு. அப்போ அந்த பாம்பு சொல்லுது, இது மாதிரி நீங்கள் யாரையும் கடிக்காதுன்னு சொன்னீங்க, நான் யாரையும் கடிக்கிறது இல்லை, ஆனால் ஊர் ஜனெல்லாம் என்னை கல்லுலைங்கள்லையும் அடிச்சு என் உடம்பெல்லாம் புண்ணாக்கி உயிர் போகிற அளவுக்கு ஆக்கிட்டாங்க, நீங்கள் தானே சொன்னீங்க அப்படின்னு அந்த பாம்பு சாமியார்கிட்ட சொல்லுது. அது சாமியார் சொல்கிறாரு, அப்பா உன்னை கடிக்க வேணான்னு தான் சொன்னேன், உன்னுடைய பாதுகாப்புக்கு சீர வேணான்னு சொல்லலை. நீ சீரி இருந்தீங்கன்னா அத்தனை பேரை பயந்து உங்ககிட்ட வந்திருக்க மாட்டான் யாரும். அதனால நீ சீரி இருக்கணும், சீராத்தினால இப்போ இவ்வளோ பெரிய கொடுமை வந்ததுன்னு அப்புறம் அவர் பாம்பை குணப்படுத்தி வச்சுட்டு போயிடுறாரு. அந்த மாதிரி மனுஷன் நான் நல்லவன் அப்படின்னு கம்மன் நோக்கான்னா வரவெல்லாம் கழு தூக்கி போடுவான் மேலே. எவன் ஒருத்த அவமானத்தை மறக்கிறானோ அவன் வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது. அவமானத்தை ஞாபகத்தில் எல்லாத்தையும் உலகத்தில் மறக்கலாம், நீ அவமானத்தை மட்டும் மறக்கக்கூடாது. அவமானம் ஏன் வந்தது, எதுக்காக வந்தது, நம்ம பலவீனம் என்ன, அப்போ நம்ம பலமே என்ன, நம்ம எதை நோக்கி பயணம் பண்ணணும் அப்படின்ற அந்த அவமானம் ஞாபகம் வர 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 அவன் வாழ்க்கையில் முன்னேற்றம் வரும். அவமானத்தை எப்போ மறக்கிறானோ அடிக்கடி அவமானம் ஏற்படுமே தவிர வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படாது. ஆனால் சில பேர் அவங்கள ரொம்ப இன்னும் கஷ்டப்படுத்திட்டே தானே சாமி இருக்கிறாங்க. அவங்க கஷ்டப்படுத்துவாங்க, நீ ஏன் அவங்ககிட்ட போய் சிக்கிற, அது உன் செயல் தானே. நம்ம எப்போ அதுக்கு தான் சொல்லிக்கிறாங்க ஆதியில், துஷ்டனை கண்டா ஒரு அடி தூரம் போனிட்டு. அவங்க அசிங்கப்படுத்துகிறாங்கன்னு தெரியுது, அப்போ நீ அவங்கள விட்டு விலகி அவங்கள அசிங்கப்படுத்துகிற கூட ஆகிடணும், அவங்கள அசிங்கப்படுத்தணுன்ற நினைவை நீ வளர்த்துக்க கூடாது. அவங்க கிட்ட இருந்து அசிங்கப்படாமல் வாழணும். அது எப்படி, இந்த மாதிரி அசிங்கப்படுத்தினாங்களே அவமானப்படுத்தினாங்களே அப்படின்றத சிந்திச்சு சிந்திச்சு நீ அவங்களோட உயரும் போது அவங்க அசிங்கப்படுத்துறதை நிறுத்திடுவாங்க. ஏன்னா ஒரு மனிதன் யாரை போய் அசிங்கப்படுத்துகிறான், உயர்ந்தவனை அசிங்கப்படுத்த முடியுமா? அவனை விட தாழ்ந்தவனை தான் அசிங்கப்படுத்துவான். அப்போது தாழ்ந்தவன் அசிங்கப்படும் போது அந்த அசிங்கப்படுத்தனை விட இவன் உயரும் போது அவன் அசிங்கப்படுத்துறவன் நின்றுடுவான். அதனால தான் சொல்கிறது, அவமானம் ஞாபகத்திலேயே வச்சுக்கோ, அவமானத்தை ஒவ்வொரு இடத்துலையும் நிறுத்திப்பாரு, அவமானத்தை ஒவ்வொரு இடத்துலையும் சிந்திச்சுப்பாரு. அந்த அவமானம் எதனால் நடந்தது, நீ அவனை விட தாழ்ந்திருக்கதால் அவமானம் வந்து நீ அவனோட உயர முயற்சி பண்ணு, அந்த முயற்சி உன்னை வெற்றி அடைய வைக்கும், அவமானத்திலிருந்து வெளியேற்றணும் வரும்னு சொல்கிறது. அப்புறம் அப்படி இருக்கவங்க நம்ம விலகி இருக்கிறது நமக்கு நல்லது. நீ திரும்பி திரும்பி அவங்களாண்டி போய் ஒரு நாய் வெறி பிடிச்ச நாய் கடிக்க போகுது, அதுக்கிட்ட கல்லை தடிச்சு தொத்திட்டு தூரம் வந்துடணுமே தவிர அதுக்கிட்ட உறவாடினா திருப்பி திருப்பி கட்சிக்கின்னு தான் இருக்கும். அந்த மாதிரி அவமானப்படுத்துறவங்க கூட நீ உறவு வச்சுக்க கூடாது. அது யாராவன்னா இருக்கட்டும், விலகி நிற்கிறது தான் உனக்கு நல்லது. ஐயா, நீங்கள் ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருக்கீங்க, ஒரு பாம்பு கதை சொல்லியிருக்கீங்க, அது உன்னை கடிக்க உன்னை காப்பாற்றுறதுக்காக நீ சீரெல்லாம் சொல்லியிருக்கீங்க. ஆமாம், சரிங்களா? அப்படி இருக்கும்போது ஒரு சூழ்நிலை நமக்கு தற்காப்புக்காக நம்ம சீறது தப்பு, சீறது தப்பு இல்லை, ஆனால் அது அடிக்கிறது தப்பு.
நீ ஒன்றுத்துக்கும் உதவாத நீ படுத்துக்கின்னு சீராமல் படுத்துக்கினா நீ உதவாத பொருள் உன் மேலே கழுத்துக்கு போட்டுருவாங்க. அதனால் நீ சீரித்தான் ஆகணும். சீர்னா தான் உன்னை நீ காப்பாற்றிக்க முடியும். அதனால் சீர்றது தப்பு இல்லை, ஆனால் அடுத்தவங்களை கடிக்கிறது தப்பு. அதே நேரத்தில் அடுத்தவங்க நீ உன் மேலே கல் போடுற மாதிரி நீ சும்மா இருக்கிறதும் தப்பு. அதனால் எல்லாராலையும் போயிட முடியாது. ஆனால் நான் சொல்கிறது என்னன்னா, எல்லாரும் எல்லாத்தையும் மறந்து உன்னுடைய உயிரை நினைப்பில் வச்சுக்கோ. அந்த உயிராகப்பட்டது தான் பிறப்பெடுத்துக்கினுக்குது, மற்றது எதுவும் இல்லை. அந்த உயிருக்குள்ள நினைவுகளை உண்டாக்கும் போது நீ எத்தனை பிறப்பெடுத்தாலும் மனிதனாக பிறப்ப, மற்ற நினைவுகள் உனக்கு அதுலேருந்து வரும். உடல் மேலே நினைவுகள் வைக்கும்போது அந்த உடல் வந்து மண்ணில் அழிய போகுது, அந்த உடலோடு அந்த நினைவுகள் அழிஞ்சிடும். தில்லையில் சிவனடியார்கள் லைனாக உட்காந்துக்கிறாங்க, சிவபெருமானை வழிபட்டுக்குது. சுந்தரர் என்ன பண்ணுறாரு, நேராக, ஏன்னா அவர் சிவனோட போனார் இல்லை, அந்த கர்வம், அந்த கர்வத்தால் என்ன பண்ணுறாரு, இந்த சிவனடியாரெல்லாம் தாண்டி நேராக போகிறாரு. ஆனால் சிவபெருமான் காட்சி தரல. அப்போ கேட்குறாரு, ஏன் எனக்கு காட்சி தரல அப்படின்னும் போது, நீ மட்டும் என்னுடைய பக்தன்றா, உட்காந்துங்கிற அத்தனை பேரும் என்னுடைய பக்தன், உனக்கு மட்டும் நான் காட்சி கொடுத்து, உனக்கு மட்டும் நான் கடவுள் இல்லை, உலகத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் நான் கடவுள். அத்தனை பேரும் காட்சி காணும் போது நீ காணுடா, இல்லைன்னா உனக்குன்னு தனியா இல்லைன்றார். அசிங்கமாய் போகுது அவருக்கு, இந்த ஆணவம் அங்கே அழிஞ்சு போகுது. அதனால சொல்றாரு, சிவன் அடியாருக்கெல்லாம் அடியேன் நான்ன்றாரு, இவங்களுக்கெல்லாம் தொண்டை நான். அப்போ எங்க பணிவு வந்தது பாரு. எப்போ ஒரு மனிதன் அவமானப்பட்டானோ அப்பதான் அவனுக்கு பவுனியம் வருது, அப்பதான் அவனுக்கு திருத்திக்க வாய்ப்புகள் கிடைக்குது இல்லையா? அப்போ சிவன் அடியாருக்கெல்லாம் அடியேன், அவங்களுக்கெல்லாம் அடியேன் நான் என்றார். அப்போ சிவபெருமான் காட்சி கொடுக்குறாரு. ஏன்னா அந்த அடக்கம் வேணும். ஆன்மீகத்தில் பயணம் பண்றவனுக்கு முக்கியம் அடக்கம் முக்கியம். அடக்கம் இல்லாதவன் ஆன்மீகவாதியாவே இருக்க முடியாது. ஆரவாரம் பண்றவன் ஆன்மீகவாதி கிடையாது. ஆன்மீகம்ன்றது அமைதியிலையும் அடக்கத்திலையும் இருக்குது. அந்த அடக்கத்தை பயன்படுத்திக்கணும் அவங்க. அதனால அவங்க ஆண்டவனோட உறவாட முடிஞ்சது. இந்த மனுஷன் ஆரவாரத்திலையும் ஆணவத்திலையும் ஆடும்போது ஆண்டவனுக்கும் இவனுக்கும் தொடர்பு இல்லாத நிலையை உருவாக்கிக்கிறாங்க. நான் பல வீடியோக்களில் சொல்லிப்பேன், நீ கடவுளை நோக்கி ஒரு அடி எடுத்து வச்சுனா கடவுள் இன்னும் நோக்கி 3 அடி எடுத்து வைப்பான் அப்படின்ட்டு. ஆனால் மனிதன் கடவுளை நோக்கி பயணம் பண்ணுறது இல்லையே, உலகத்தை நோக்கி இல்லை பயணம் பண்ணுறான். உலகத்தை நோக்கி பயணம் பண்ணும்போது கடவுளை விட்டு நம்ம விலகி தூரமாக போயிடுறோம். ஆனால் கடவுளை நோக்கி பயணம் பண்ணுறதுக்கு தான் இந்த கலைகள் எல்லாம் நமக்கு மகான்கள் கொடுத்துருக்குறாங்க. எத்தனை துன்பத்தில் எத்தனை இன்பத்தில் இருந்தாலும் நீ இறைவனை மறக்கக்கூடாதுன்றதுக்கு தான் பட்டினத்தார் அவ்வளோ அழகான ஒரு பாடல் சொல்லு. எத்தொழில் செய்தாலும் ஏதவத்தை பட்டாலும் முத்தர் மனம் மோனத்து. நல்ல இறை பக்திக்கிறவனுக்கு இன்பத்தில் இருந்தாலும் துன்பத்தில் இருந்தாலும் கடவுள் மேலே தாண்டா அவனுக்கு நினைப்பு இருக்கும். மற்ற நேரத்தில் அவனுக்கு நினைப்பு இருக்காது. அவன் வேலை உண்டு, அவன் எது செய்துன்னு இருந்தாலும் அவனுடைய மனமாகப்பட்டது இறைவனை நோக்கிய பயணம் பண்ணும். அவன் நல்ல பக்தன் அப்படின்றார். அது எப்படி போய் இருக்கும் அந்த பக்தி அப்படின்னா, குடத்து மேலே குடம், அன்றைக்கி பொம்பளை பசங்க தண்ணி எடுத்துக்கின்னு பேசின்னு வந்தாலும் குடம் நழுவாது. நம்ம தலையில் ஏதாவது வச்சா பொத்துன்னு கீழே போட்டுவிடுவோம். அப்படிப்பட்ட பக்தி பண்ணணும். எதை பேசினாலும் அந்த குடத்து மேலே அந்த பொம்பளை பசங்களுக்கு நினைப்பு இருக்கிற மாதிரி, நீ இன்பத்தில் இருந்தாலும் துன்பத்தில் இருந்தாலும் இறைவன் மேலே நினைவு வை. அந்த நினைவு தாண்டா உன்னை எடுத்து போய் சேர்க்கணும். ஏன்னா நான் பல வீடியோவில் சொல்லிக்கிறேன், உயிர்ன்றது ஒன்றும் பெரிய ஒரு இது கிடையாது, ஒரு நினைவு தான் இல்லையா? நான் உயிராக இருக்கிறேன்னு நினைப்பு இல்லைன்னா நான் எப்படி உயிராக இருக்க முடியும்? அப்போது உயிர்ன்றதே ஒரு நினைப்பு தான். அந்த நினைப்பு தான் இறைவனாண்ட எடுத்து போய் சேர்க்கும். அந்த நினைவை இறைவனாண்ட செலுத்துங்கன்றார். அதனால் உயிர்ன்றது என்னமோ ஒரு கெட்டி பொருள், அது ஒரு மலை மாதிரி இருக்கிறது இல்லை. உயிர்ன்றது ஒன்றுமே இல்லாத ஒரு நினைவு. அந்த நினைவு தான் நான் இருக்கிறேன், நான் செய்கிறேன், நான் போகிறேன், நான் வரேன் அப்படின்ற அந்த நினைவு தான் உன்னுடைய உயிர். மீதி இல்லைன்னா உன்னுடைய நீ ஒரு பிணம். இந்த நினைவுக்கு அடிப்படையானது அந்த கரணம், சித்தம், புத்தி, அகங்காரம், மனம். இந்த நாளும் சேர்ந்து அந்த நினைவை உண்டாக்குது. அதனால் சீரான வழியில் போங்க, நல்ல பாதையை தேர்ந்தெடுத்துங்க, கண்டதில் கால் வைக்காதீங்க, ஆசையை அளவோடு வைங்க, ஆபத்து கிடையாது. அளவு மீறி ஆசைப்படும் போது ஆபத்து வரும். சில பொம்பளைங்க வீட்டில் வருமானமே இருக்காது, தீபாவளி வந்துடும், ஏதாவது ஒரு பண்டிகை வந்துடும், எனக்கு நகை வாங்கி கொடு, துட்டு இருந்தால் தானே வாங்க முடியும்.
ஆனால் இதனால் சண்டை வந்துடும். அவன் என்ன பண்ணுவான், எங்கன்னா போய் வட்டிக்கு வாங்கிடுவான், கொண்டாட்டி வீட்டில் சண்டை போடுறாரு, வட்டிக்காரன் கூட்டாண்டு வந்துடுவான். இது மாதிரி நம்ம கையில் என்ன இருக்குது அதை செலவு பண்ணுங்க, துன்பம் இல்லை. ஆனால் இல்லாதது மேலே ஆசைப்படும் போது நம்ம அடுத்த செயலுக்கு போக வேண்டியதாக இருக்கும். அப்படி போகும்போது துன்பத்தில் விழுந்துடும். இது தேவையில்லாத நமக்கு மன கஷ்டத்தை உண்டாக்கிடும். நம்ம வாழ்க்கை எத்தனையோ பேர் இந்த மாதிரி செயலால் தற்கொலை பண்ணிக்கின்னு சுத்தவங்களாம் இருக்கிறோம். போன மாதம் 3 மாதம் கூட ஒருத்தர் சொன்னார் தெரியுமா, நான் தற்கொலை பண்ணிக்க போனேன், ஊரெல்லாம் கடன் வாங்கிட்டேன், ஊர்லேயும் நிம்மதி இல்லை, வீட்லேயும் நிம்மதி இல்லை. ஆனால் உங்கள் வீடியோ ஒருத்தர் போட்டு கேட்டிருந்தார், 1 முறை தற்கொலை பண்ணால் 100 முறை பிறந்தாலும் தற்கொலை, அன்றைக்கி வந்துட்டேன், கடன்லாம் கொடுத்துட்டு இன்றைக்கி வீட்லேயும் மரியாதையாக இருக்கிறேன். அது மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம சிந்திக்கணும். நமக்கு ஏன் கஷ்டம் வருது? நம்ம நல்லா சம்பாதிக்கிறோம், நல்லா கஷ்டப்படுறோம், அப்படி இருந்து நமக்கு எதுக்கு கஷ்டம் வருது? அங்கே எங்கே தப்பு நடக்குது? இதை யோசித்தோம்னா 1 மணி நேரம் உட்காந்து கண்ணை மூடிக்கின்னு இந்த யோசனையை பண்ணிங்கன்னா உங்களுக்கு தவறுகள் தெரிஞ்சிடும். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் திருத்திக்கலாம், ஆனந்தமான வாழ்க்கை வாழலாம். நீங்கள் வாழ வந்ததை அமைதியில் வாழவும் ஆண்டவனை தொழவும் வந்த மனித உடல் இது வாழலாம். நீங்கள் வாழ வந்ததை அமைதியில் வாழவும் ஆண்டவனை தொழவும் வந்த மனித உடல் இது. ஆனால் இது ஆசைன்ற போர்வையை போத்திக்கின்னு உண்மையே தெரியாமல் வாழ்ந்துட்டு போயிடுறோம். ஆனால் கடைசி காலத்தில் அதுக்காக ஏங்குறோம், ஆனால் கிடைக்க மாட்டேங்குது. அது கிடைக்கிற காலத்தில் அதை பற்றி நினைக்கிறது இல்லை. அதுக்கு தான் சொன்னால், விரும்பி போனால் விலகி போகும், விலகி போனால் விரும்பி வரும் இல்லையா? அது மாதிரி காலங்கள் அதை சீரான முறையில் பயன்படுத்திங்க. உங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் அவங்க சிந்திச்சிங்கன்னா சீராக வாழலாம், நிம்மதியாக இருக்கலாம். சொன்னாங்க அண்டால் உருப்பட மாட்டான்னு சொன்னாங்க, பல பேர் பல விதமாக சொன்னாங்க. ஆனால் என் நிலையிலேருந்து நான் மாறவே இல்லை. அந்த மாறாத்தினால்தான் இன்றைக்கி உலகத்தில் இவ்வளோ பேர் நிலைக்கு எடுத்துன்னு வந்து என்னை வச்சுருக்குது. அதனால் யாராக இருந்தாலும் சரி, அவங்க நிலையிலேருந்து மாறுபடாத வாழ்ந்தீங்கன்னா அது ஒரு நாளுக்கு உங்களுக்கு நன்மையை தரும். சொல்லுப்பா. மனைவி இப்போ ஒரு உபதேசம் வாங்கி 6 மாதமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் ஏகப்பட்ட மாற்றங்கள். என்னையே சொல்கிறாங்க, நீயே அடையாளம் தான், எனக்கு குருவும் கடவுளும் தான் முக்கியம், வேறு யாருமே எனக்கு துணை கிடையாது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பெரிய மாற்றங்கள்ங்க. வீடு ஃபுல்லாக ஐயா ஃபோட்டோ தாங்க, வீட்லேயே ஐயா வீடியோ தாங்க. உண்மையிலே ஏகப்பட்ட சக்தி இருக்குங்க. ஐயா சொல்கிறீங்க எதுவுமே என் கையில் ஒன்றும் இல்லை அப்படின்னு. ஆனால் அதை பாடம் பண்ண அது ஏகப்பட்ட உணர்வுகள் வருங்க. நிறைய பேர் அனுபவிச்சா தான் தெரியுங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, சாமி நீங்கள் சித்தாடல் பண்ணுறீங்க, நீங்கள் இப்போ மலேசியாவில் அந்த கோவில் கட்டணம் கூட சொன்னோம், இது நான் கட்டினது இல்லை சாமி, உங்களுடைய சித்தாடல் தான் இவ்வளோ பேர் கோயிலாக உருவாச்சது அப்படின்ட்டு. ஆனால் இது நான் எந்த சித்தாடலும் எனக்கு தெரியாது, நான் எந்த புகழ்ச்சியை நான் ஏற்றுக்கிறதும் கிடையாது. நான் இருக்கிறேன் சாமி. ஆனால் உன் நம்பிக்கை உன்னை வாழ வச்சுருக்குது, அதுதான் முக்கியம். எந்த நம்பிக்கை, யார் ஒருத்தன் குரு மேலே முழுமையான நம்பிக்கை வைக்கிறானோ அவனுக்கு கேடே கிடையாது, அவனுக்கு நன்மையே கிடைக்கும். குருவை பட்டும் படாத எவன் ஒருத்தன் நம்பாமல் இருக்கிறானோ அவனுக்கு வர வேண்டியதெல்லாம் வரும், அனுபவிக்க வேண்டியதெல்லாம் அனுபவிக்கும். சொல்லுப்பா. அது மாதிரி என் மேலே பட்டிருக்கிறது உனக்கு குரு பக்தின்னு பேர். இந்த அவர் 24 மணி நேரம் என்னை திட்டுறாரு. அவர் திட்டினா இப்போ இறனையும் கிருஷ்ணனை திட்டிக்கினே இருந்தான், ஏன்னா மோட்சத்துக்கு போகிறதுக்கு அது ஒரு வழி. அது மாதிரி இவர் சொல்கிறார் காரணம், இறனையும் திட்டின மாதிரி நான் உன்னை திட்டுவேன், நான் மோட்சத்துக்கு போகணுன்றார். இப்படி ஒவ்வொருடைய மனோபாவம் ஒவ்வொரு மாதிரி. கடவுளை காட்டி கொடுத்து ஐயா தாங்க, அப்போ குரு தான் எங்களுக்கு முதல் கடவுள். குரு மேலே திருமூலர் சொல்கிறாரு, கடவுள்னு உனக்கு யாருன்னு தெரியுமாடா? கடவுளை பற்றி உன் தாய் தகப்பன் சொல்லிக் கொடுக்க முடியுமா? உன் தாய் தகப்பனை கடவுளை பற்றி தெரியுமா? அதனால தான் சொன்னான் மாதா பிதா. அது ஒரு ஆரம்பம் கல்வி தான். அது மாதா பிதான்றது ஒன்றும் பெரிய உயர்ந்தது இல்லை. மாதான்றது ஆரம்பம், பிதான்றது 2வது. இதை மாதா பிதாவை விட உயர்ந்தது குரு, குருவை விட உயர்ந்தது கடவுள். அதனால் மாதா பிதா குரு தெய்வம் பண்ணோம். அதனால் திருமூலர் சொல்கிறாரு, நீ எவன் ஒருத்தன் குருவை கடவுளாக்கி வழிபடுறானோ ஒரு நாள் அவன் கடவுளை அடைய வேண்டான்றான். அது ஒரு பாட்டில் 2 பாட்டில் 201 பாடலில் சொல்கிறான். அதனால் யார் ஒருத்தன் குருவாக கடவுளாக ஏற்றுக்கிறானோ அவனுக்கு ஒரு நாள் நல்ல வழி கிடைக்கும். ஆனால் எவன் ஒருத்தன் குருவை உதாசீனம் படுத்துறானோ அவனுடைய பலனை அவன் அனுபவிப்பான். சொல்லுப்பா. மனைவி இந்த பாதையில் வந்தது நான் உண்மையிலேயே பெரிய பாக்கியம். போட்டாங்களே என்ன பாட்டு, எதுக்கு ட்ரம்மில் போட்டு வச்சுக்கோங்க? 2 பசங்கய்யா, சின்ன பசங்க, 7 வயசு ஒன்று 4 வயசு பசங்க. நாங்கள் பாடம் பண்ணுறதை பார்த்து பசங்களை எழுந்திரிச்சு வந்து உட்காந்துக்கிறாங்க. ஆமாம், அது அளவு நல்ல வழி கிடைக்குது இல்லை? அந்த அளவுமே தாய் தப்ப நல்ல வழியில் போனால் அதை பார்த்து பிள்ளைங்க, அதனால தான் சொல்கிறான் முன்னேறியதை எப்படி போதோ பின்னேறி எப்படி வரும்னு சொன்னான்.
அதனால் நம்ம முதல்ல ஒரு நல்ல வழியை தேர்ந்தெடுத்து அந்த வழியில் போனோம்னா நம்ம வம்சம் அதில் வரும். நம்ம கண்டபடி இருந்தோம்னா நம்ம வம்சமும் கண்டபடி ஆகிடும். அதனால தான் சொன்னோம், நீ பேச்சுலராக இருக்கிற வரைக்கும் எப்படி ஒன்றா இருந்துரு, ஒரு குடும்பஸ்தன ஆனேன்னா இப்படி தான் வாழணும்னு வாழு, அப்போ தான் உன்னுடைய சந்ததி நல்லா வரும்னா. அதனால் நம்ம பின்னோருக்கு நம்ம வழிகாட்டியாக நீங்கள் இருங்க, அது நல்லது, உங்கள் பசங்களுக்கு நல்லது. போன வருஷம் 10வது மாதம் வந்தாங்க. முதல்ல மக்களினுடைய மனசில் நம்ம கஷ்டத்தில் இருக்கிறோன்ற எண்ணம் அவங்களுக்கு வரணும். அந்த எண்ணம் வராததுனால அவங்க என்ன பண்ணுறாங்க, கண்ட செயலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இது காலம் சரியில்லை, சூழ்நிலைகள் சரியில்லை, வெளியே போனால் தொத்து நோயாக இருக்குது, தொத்து நோயால் இப்போ நான் 5 குழந்தை வச்சுக்கிறேன், ஒரு மனைவி வச்சுருக்கிறேன், எங்கள் ஒரு அம்மா வச்சுருக்கிறேன், நான் வெளியே போய் கண்டபடி சுற்றி ஏதாவது என்னை பாதிப்பு வந்து நான் இருந்தால் இந்த 6 பேருனுடைய நிலை என்ன ஆகும் அப்படின்னு இந்த மக்கள் சிந்திக்கணுமா கொஞ்சம். அதை சிந்திக்கிறது இல்லை. ஏன்னா கவர்மெண்ட்டு இந்த மாதிரி ஊரடங்கு சட்டம் போடுறது அவனுக்கு ஒரு நன்மையும் இல்லை, கவர்மெண்ட்டுக்கு லாஸ் தான். ஆனால் இந்த மக்களுடைய நன்மைக்காக தான் அந்த சட்டத்தையே போடுறாங்க. ஆனால் இந்த மக்கள் அந்த நன்மைக்காகன்றதை எடுத்துக்கிறதே இல்லை. அதை ஒரு அசால்ட்டாக பண்ணிவிட்டு வெளியே வந்து நீ சுற்றிட்டு போகும்போது வெளியே இருக்கிற கொரோனா போச்சுமே வீட்டில் இருக்கிறவங்களுக்கு விட்டுடுற நீ, அவங்க பாதிக்கப்படுறாங்க. இதெல்லாம் நம்ம சிந்திக்கணும். எதுக்காக நம்ம போய் அனாவசியமாக வெளியே சுற்றணும்? இப்போ சூழ்நிலை சரியில்லை, இவ்வளோ காலம் நம்ம வெளியே தான் ஆனால் ஃப்ரீயாக தான் சுற்றின்னு இருந்தோம், இப்போ வெளியே வரக்கூடாதுன்றாங்க. இந்த நேரம் உள்ளே இருந்து நம்ம இந்த காலத்தை போக்கணும். அப்போ இந்த காலத்தை போக்கும்போது நம்ம ஒரு 1000 ரூபாய் சம்பாரிச்சுக்கின்னு இருந்தோம், அந்த 1000 ரூபாயில் 500 ரூபாய் குடிச்சிக்கின்னு இருந்தோம், 500 ரூபாய் தான் குடும்பத்துக்கு கொடுத்துருந்தோம். அப்போ இந்த வெளியே போக முடியாத சூழ்நிலையில், தொழில் செய்ய முடியாத சூழ்நிலையில் 1000 ரூபாய் இல்லை 500 ரூபாய் இல்லையே நம்ம குடும்பம் எப்படி பாதிக்கும் அப்படின்றத கொஞ்சம் சிந்திக்கணும். உட்காந்து சிந்திக்காமல் எந்த செயலுக்கும் விடை கிடைக்காது. எவன் ஒருத்தன் அதிகமாக சிந்திக்கிறானோ அவன் வாழ்க்கை நல்லா இருக்கும். ஏன்னா எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்ற விடை கிடைக்கும். அப்போ இந்த மக்கள் என்ன பண்ணணும், சுயமாக வாழணும், நமக்கு யார் தெய்வம் தேவையில்லை. அப்போ நான் சம்பாதிக்கிறேன், 1000 ரூபாய் சம்பாதிச்சேன், 100 ரூபாய் நான் செலவு பண்ணேன், 900 ரூபாய் என் சம்சாரத்தண்டை கொடுத்தேங்க. சம்சாரம் என்ன பண்ணிச்சு, 500 ரூபாய் செலவு பண்ணிச்சு, 400 ரூபாய் எடுத்து வச்சது. இப்போ இந்த 2 மாதத்துக்கு அந்த 400 ரூபாய் நான் செலவு பண்ணி உட்காந்துக்கிறேன், எனக்கு ஒரு கஷ்டமும் தெரியல அப்படின்னு வாழணும். ஆனால் நான் சம்பாதிக்கிறேன், நாளைக்கு என்ன ஒன்று சிந்திக்காமல் அன்றைக்கி செலவு பண்ணிட்டு வரும்போது இன்றைக்கி குழந்தை குட்டிலாம் பட்னியாக வாடுது இல்லையா? இது போன கவர்மெண்ட் எந்த உதவியும் செய்யலை, 2 மாதம் கொரோனா போட்டு கொடுக்கும். ஆனால் இந்த கவர்மெண்ட் 1 மாதத்துலேயே 4000 ரூபாய் கொடுத்துருக்குறாங்க. இது ஓரளவுக்கு இந்த 4000 ரூபான்றது நீ வேறு எதுக்கும் செலவு பண்ணலாம், சாப்பாட்டுக்கு செலவு பண்ணால் போதும், ஓரளவுக்கு சாப்பிட்டுன்னு போகலாம். இதை வெளியே போகாமல் வீட்டுக்குள்ளவே இருந்து அனுபவிச்சு ஓட்டும்போது இது ரிலீஸ் ஆனவொடனே நீ வெளியே வந்தீங்கன்னா 4 ரூபா சம்பாதிக்கலாம், அப்போ உன் கஷ்டம் போயிடும். ஆனால் நீ என்ன மாடு மாதிரி கஷ்டப்பட்டு உழைச்சியும் அந்த உழைப்பை நீ வச்சுக்காமல் எவ்வளோ கஷ்டப்பட்டு, எதுக்கு அந்த கஷ்டம்? நீ கஷ்டப்படுற உன்னுடைய உழைப்பு ஒன்று உனக்கு பயன் தரணும், இல்லை உன் குடும்பத்துக்கு பயன் தரணும். அது தராமல் நீ எவ்வளோ உழைச்சினாலும் நீ உழைப்பாலேயே கிடையாது, மூடம் தான் உன்னை சொல்லணும். அப்போது நீ இன்றைக்கெல்லாம் ஒரு மார்க்கெட்டில் போனீங்கன்னா இந்த கொத்தனார், சித்தாள், பெரிய ஆளெல்லாம் உட்காந்து இருப்பாங்க, கும்பலாக உட்காந்துருப்பாங்க. ஒரு மேஸ்திரி போவார், அவருக்கு எத்தனை ஆள் தேவையோ அவர் போய் கூட்டின்னு வருவார். அப்போது வேலை வெட்டி இல்லாத அங்கே 100 பேர் உட்காடுறான். ஆனால் போய் மேஸ்திரிங்க கூப்பிட்டது 50 பேரை தான் கூப்பிட்டான், மீதி 50 பேர் வேலை இல்லாத வீட்டுக்கு போகிறான் இல்லையா? நாளைக்கு 50 பேர் கிடைக்குது. இப்போது நீ என்ன செய்யணும், இன்றைக்கி நமக்கு 50 பேருக்கு தான் கிடைச்சித, இந்த 50 பேர் சம்பாதிச்சு என்ன பண்ணுறோம், நாளைக்கு நம்மளை கூப்பிட மாட்டான். அப்போ நீ வருமானத்தை நாளைக்கு வச்சுக்கணும்னு வாழ்ந்தீங்களா, அது சுய வாழ்க்கை. உன்னுடைய உழைப்பில் நீயே வாழற, உன்னுடைய உழைப்பு உன்னுடைய கஷ்டம் எல்லாமே உனக்கு உபயோகப்படுது, உன் குடும்பத்துக்கு உபயோகப்படுது. அதை விட்டுவிட்டு நீ 1000 ரூபாய் சம்பாரிச்சிட்டு 4 சினேகக்காரனை கூப்பிட்டுக்குன்னு 4 கிலோ கறி வாங்கி வறுத்துக்குன்னு சாப்பிட்டுக்குன்னு 4 பாட்டில் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டீங்கன்னா நாளைய குடும்பம் உன் குழந்தை குட்டி உன்னை மதிக்குமா? சிந்திச்சுப்பார். நீ எதுக்காக பிள்ளையை பெற்றிருக்கிற, நீ எதுக்காக ஒரு மனைவியை கட்டியிருக்கிற? நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளைங்க படக்கூடாதுப்பா. என் பிள்ளைங்களை நல்லா படிக்க வைப்பேன். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேம்மா, நான் உங்களுக்கு ஆரம்பத்திலே சொல்லலாம், நான் 1ஆம் கிளாஸ் கூட படிக்காது பண்ணிட்டு. ஆனால் இந்த படிக்காதனுடைய துன்பத்தை நான் அனுபவித்தேன் பாரு, அவ்வளோ சிரமப்பட்டேன் நான். அதனால் என்ன பண்ணேன், நான் என் பிள்ளைங்களை படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் என்னுடைய ஆன்மீக பயணத்தால் அவங்க என்ன ஆனாங்கன்னு தெரியாமல் விட்டுட்டேன். அப்படியும் பெரிய பையன் பிகாம் படித்தான்,
சின்ன பையன் சொல்லிட்டான் 8ஆவதுக்கு மேலே நான் படிக்க மாட்டேன்பா, எனக்கு படிப்பில் வேலைக்கு போயிடுறேன்ட்டான். அந்த மாதிரி தன்னுடைய வருத்தம், தன்னுடைய உழைப்பு, தன்னுடைய துக்கம் நம்ம பிள்ளைங்களுக்கு வரக்கூடாதுன்னா நீ என்ன பண்ணணும், உன் வாழ்க்கையை மாற்றி போடணும். நீ இளமையில் தாய் தகப்பனாண்ட வாழ்ந்த மாதிரியே வாழணும்னு நினச்சின்னா நாளைக்கு உன் பிள்ளைங்களும் உங்கதி தான் ஆகும். அப்போது சுயமாக வாழணும். இது ஆணு மட்டும் சுயமாக வாழதில்லை, பெண்ணும் குடும்பத்தில் சுயமாக வாழணும். நம்ம கணவர் 1000 ரூபாய் சம்பாரிச்சுன்னு வந்து கொடுத்தாரு, நாளைக்கு நம்ம கணவருக்கு வேலை இருக்குமோ இருக்காதோ. அப்போது இன்றைக்கி 500 ரூபா செலவு பண்ணிட்டு 500 ரூபா எடுத்து வைக்கணும், நாளைக்கு நம்ம கணவருக்கு வேலை இல்லைனாலும் அதை வச்சு பயன்படுத்தின்னு பட்னி இல்லாத சாப்பிடலாம் அப்படின்ற எண்ணம் மனைவிக்கும் வரணும். 1000 ரூபாய் கணவன் சம்பாரித்து கொடுத்தாரு, 500 ரூபாய் செலவாச்சு வீட்டுக்கு, போய் 500 ரூபாய்க்கு நான் புடவை எடுத்துன்னு வரேன்னா நாளைக்கு சோறு இல்லாமல் உன் புடவை காப்பாச்சே அர்த்தாது. இதை பெண்களும் யோசிக்கணும். குடும்பத்தில் ஆணும் பெண்ணும் சமமாக, நான் பல வீடியோக்களில் சொல்லிக்கிறேன், ஆணை பெண் அடிமைப்படுத்தக்கூடாது, பெண்ணை ஆண் அடிமைப்படுத்தக்கூடாது. 2 பேரும் சமமாக இருந்து வாழ்ந்தீங்கன்னா அந்த குடும்பம் சிறப்பாக இருக்கும். யாரை அடிமைப்படுத்தி வாழ்ந்தாலும் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். வருங்கால சந்ததிகள் உங்களை விட மோசமாக போயிட்டு வந்துங்க. ஏன்னா அதுதானே பார்க்குது அது. அதனால் சுயமாக வாழணும். இந்த மாதிரியான காலகட்டத்தில் ஏதோ இருக்கிறத வச்சு நம்ம நல்லா இருக்கும்போது சாப்பிட்ட மாதிரியே சாப்பிடணும்னு நினைக்கக்கூடாது. இன்றைய காலகட்டத்தில் நம்ம குடும்பத்துக்குள்ளே என்ன இருக்குது, ஒரு 5-10 ரூபாய் இருக்குது, அந்த 10 ரூபாய்க்கு என்ன வரும் அதை செய்து சாப்பிடலாம் அப்படின்னு வாழ்ந்தீங்கன்னா கடன் இல்லாமல் போகலாம். இன்றைக்கி இல்லை, யாரோ கொடுக்குறாங்கன்னு கடனை வாங்கிட்டீங்கன்னா நாளைக்கு சம்பாதிக்கும் போது கொடுக்க முடியாமல் போயிடும். அப்போ இன்னைய துன்பத்தை விட நாளைய துன்பம் பெருசாக போயிடும். அதனால் சுயமாக வாழுங்க, அந்த வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அதாவது இந்த கொரோனா உண்மையிலே ஏகப்பட்ட சக்தி இருக்குங்க. ஐயா சொல்கிறீங்க எதுவுமே என் கையில் ஒன்றும் இல்லை அப்படின்னு. ஆனால் அதை பாடம் பண்ண அது ஏகப்பட்ட உணர்வுகள் வருங்க. நிறைய பேர் அனுபவிச்சா தான் தெரியும். நிறைய பேர் சொல்லுவாங்க, சாமி நீங்கள் சித்தாடல் பண்ணுறீங்க, நீங்கள் இப்போ மலேசியாவில் அந்த கோவில் கட்டணம் கூட சொன்னோம், இது நான் கட்டினது இல்லை சாமி, உங்களுடைய சித்தாடல் தான் இவ்வளோ பேர் கோயிலாக உருவாச்சது அப்படின்ட்டு. ஆனால் இது நான் எந்த சித்தாடலும் எனக்கு தெரியாது, நான் எந்த புகழ்ச்சியை நான் ஏற்றுக்கிறதும் கிடையாது. நான் இருக்கிறேன் சாமி. ஆனால் உன் நம்பிக்கை உன்னை வாழ வச்சுருக்குது, அதுதான் முக்கியம். எந்த நம்பிக்கை, யார் ஒருத்தன் குரு மேலே முழுமையான நம்பிக்கை வைக்கிறானோ அவனுக்கு கேடே கிடையாது, அவனுக்கு நன்மையே கிடைக்கும். குருவை பட்டும் படாத எவன் ஒருத்தன் நம்பாமல் இருக்கிறானோ அவனுக்கு வர வேண்டியதெல்லாம் வரும், அனுபவிக்க வேண்டியதெல்லாம் அனுபவிக்கும். சொல்லுப்பா. கொஞ்சம் கையில்